தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை நம்முடைய தோழர் கணேசன் அவர்கள் எடுக்க இருக்கின்றார்கள். அஞ்சல் 3 பவானி கிளையினுடைய கிளை செயலராக செயலாற்றியவர். ஈரோடு WCTC-யிலேயே பலகாலம் பயிற்சியாளராக செயலாற்றியவர். அவர் இன்று உங்களுக்கு அஞ்சல் துறையிலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த மாடர்னைசேஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியிலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம், இவைகளை பற்றி எல்லாம் உங்களுக்கு வகுப்பெடுக்க இருக்கின்றார்கள். நம்முடைய ஆர்கனைசர் அன்பு தோழர் மகராஜன் அவர்களும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். உங்கள் அனைவரும் வருக என்று வரவேற்பதோடு, தோழர் கணேசன் அவர்கள் தற்பொழுது பயிற்சிக்கக்கூடிய அந்த வகுப்புகளை மிக உன்னிப்பாக கேட்டு பலனடைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ரிவ்யூ ரெஃபரன்ஸுக்காக நம்ம யூடியூப்லயும் போட்டுட்டு இருக்கோம், உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால யாரும் நடுவுல பிரசன்ட் பண்ணாதீங்க, எல்லாரும் மியூட் பண்ணிட்டு அமைதியா கேளுங்க, உள்வாங்கிக்கங்க. உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க அப்புறமா நாளைக்கு வீடியோ பாருங்க. கணேசன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். கணேசன், இந்த பயிற்சியில திரும்பவும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பேரவைக்கும் KVS சாருக்கும் குழுவில் இருக்கிற எல்லா பயிற்றுனர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நாம இங்க எனக்கு தெரிஞ்ச டாபிக் என்ன அப்படின்னு சொன்னா ஐடி மாடர்னைசேஷன் அப்படிங்கிறத பத்தி நமக்கு இருக்கு. இது நம்ம ஐடி மாடர்னைசேஷன் மட்டும் பார்க்காம நம்ம அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு, ஒரு டெக்னிக்கலி நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல எப்படி கொண்டு வந்தாங்க, ஒரு மேனுவலா காலங்காலமா ஒர்க் பண்ணிருந்த ஒரு டிபார்ட்மெண்ட். நம்ம நம்ம இத்தனை காலமா மேனுவலா ஒர்க் பண்ணிட்டு நாம எப்படி இப்ப அடுத்து டெக்னிக்கலி உள்ள வந்தாங்க, உள்ள வரும்போது என்ன மாதிரி சிரமங்களை ஏற்படுத்துச்சு, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி மாடர்னைசேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னு சொன்னா நம்ம ஒரு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். அதன்படி பாத்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்ல மேனுவல் புக்ஸ், லெட்ஜர்ஸ், இதெல்லாம் இதுவே ஒரு வாரமா வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர்ஸையும் உள்ள கொண்டு வரும்போது ஒரு முதல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா ப்ராஜெக்ட் ஏரோ அப்படின்னு சொன்னாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஏரோ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்டா எடுத்துக்கலாம், டெக்னிக்கலி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா எடுத்துக்கலாம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஐடி மாடர்னைசேஷன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அது ஐடி மாடர்னைசேஷன் அப்படின்னு பேர் மட்டும் தான் வந்துச்சு. அதன் பிறகு ஐடி மாடர்னைசேஷன் 2.0 அப்படின்னு வந்ததுனால நம்ம ஐடி மாடர்னைசேஷன் ஃபர்ஸ்ட் ஐடி மாடர்னைசேஷன் 1.0 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 3 ப்ராஜெக்ட் நம்ம பார்க்க போறோம். இந்த 3 ஒவ்வொரு கிளாஸ்ல பார்க்க போறோம். முதல் கிளாஸ்ல 3 கிளாஸ் போதும், ஒரு ரிவிஷன் அப்படின்ற மாதிரி 4வது கிளாஸ் வச்சுக்கலாம். முதல் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராஜெக்ட் ஏரோ என்ன, அது எப்ப ஆரம்பிச்சு, அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்க போறோம். ரெண்டாவது ஐடி மாடர்னைசேஷன் 1.0ல என்னென்ன இருக்கு, அதுல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும், ஐடி மாடர்னைசேஷன் 2.0 அப்படிங்கிறது இப்ப கரண்ட்லி கோயிங், அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்கிறோம், கரண்ட்லி எந்த மாதிரி நாம அதை அடாப்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ப்ராஜெக்ட் ஏரோ இல்லையா, இப்ப ஐடி மாடர்னைசேஷன் தான் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஏரோ பத்தி தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஐடி மாடர்னைசேஷன் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணம். பிளஸ் ப்ராஜெக்ட் ஏரோல இருந்து கொஸ்டின்ஸ் வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா ப்ராஜெக்ட் ஏரோங்கிற நேம்ல வராது, வேற மாதிரி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால அதுல இருக்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குதான் செய்யுது. சரிங்களா? அதனால அதையும் பார்ப்போம். ஓகே, ஸ்கிரீன் ஷேரிங் கொடுக்குறேன், ஒரு நிமிஷம். ஹோப் எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் ஷேரிங் வருது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நோட் பேட் ஒன்று நான் ஓப்பன் பண்றேன். ஜஸ்ட் நான் சொல்லிட்டே இருந்தா அது கரெக்டா இருக்காது அப்படிங்கிறதுக்காக பிளாக் போர்டில் எழுதுற மாதிரி நோட் பேட்ல நான் ஜஸ்ட் டைப் பண்ணி உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ப்ராஜெக்ட் ஏரோல எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2008, ஏப்ரல் 2008 தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்
அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ என்ன ஒரு மேஜரான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காலங்காலமா வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா ஒரு நார்மலா இருக்கும், ஒரு சின்னதா இருக்கும், அதுல வந்து லெட்ஜர்ஸ் இருக்கும், 4 பேர் உட்காந்துருப்பாங்க, ஸோ லெட்ஜர்ல என்ட்ரி போட்டு நம்ம கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஒரு சாதாரண ஒரு அமைப்பா இருந்ததை வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலியமாகவும் இல்ல நல்ல கண்டென்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற மூலியமாகவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு லுக், நம்ம ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் நினைச்சா இப்ப நமக்கு என்ன ஒரு இமேஜினேஷன் வருது, ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வரீங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த குழந்தை வரைஞ்ச ஒரு ரெட் கலர் அப்படிங்கன்னு கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்தது வந்து இந்த ப்ராஜெக்ட் ரோல் இருந்துதான். அதுக்கான கலரு, அதுக்கு எப்படி இருக்கணும், என்னென்ன கலர் இருக்கணும், அந்த ரெட் எல்லோ அப்படிங்கிற காம்பினேஷனை ரொம்ப வேகமா வந்து பிராண்டிங் பண்ணி இந்தியா ஃபுல்லா அதை வந்து பெரிய லெவல்ல கொண்டு போன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இதுதான் ப்ராஜெக்ட் ஏரோ. ஸோ இது எப்ப கொண்டு வர முயற்சி ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா ஏப்ரல் 2008ல. இதுல வந்து 2 விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க நமக்கு. என்ன 2 விஷயத்த வந்து அதுல வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்துறாங்க. ஸோ என்ன அந்த 2 விஷயம் அப்படிங்கன்னா, கெட் த கோர் ரைட் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஸோ என்ன இதுல சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்த கோர் ரைட் அப்படின்னா நம்ம கண்டென்ட்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, நமக்கு வந்து நம்ம என்னென்ன ஒர்க் பண்றோம், அந்த ஒர்க்ல என்ன மாதிரி ஒரு வேலையை செய்யணும், ஒரு வேலை இங்கிருந்து ஆரம்பிச்சு எப்படி அடுத்த இதுக்கு போகணும், அடுத்த லெவல் இருக்கிறீங்களா யாருக்கிட்ட போகணும். ஸோ அப்படி படிப்படிப்படியா போய் ஒரு கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வர மாதிரியா அந்த ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஒரு வழிமுறை ஏற்படுத்துறது, ஒரு ப்ராசஸ். இந்த ஒரு ப்ராசஸ், ஒரு கிளைண்ட் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கிளைண்ட் ப்ராசஸ் இப்படிதான் நடக்கணும். ஒரு ஆர்டிகல் வந்து புக் பண்ணி டெலிவரிக்கு போய் எடுத்துட்டு போய் டிஸ்பேச் ஆகி அடுத்த இன்னொரு ஊருக்கு போய் அங்க போய் டெலிவரி ஆகி ஸோ அதோட அப்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லி இருக்குன்னா இதெல்லாம் என்னென்ன ப்ராசஸ் நடக்கணும் அப்படிங்கறதா இந்த கோரை வந்து சரியா வந்து அமைக்கிறது தான் செட் த கோர் ரைட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கறத ஒரு ரொம்ப டெப்தா தேவையில்லை. ஸோ என்னன்னு தெரிஞ்சுட்டா நம்ம போதும். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட், அதாவது இதுல ப்ராஜெக்டோட வந்து பாத்தீங்கன்னா 8 சிலோஸ்ன்னு சொல்லுவாங்க, 8 செக்மெண்ட் ஆர் 8 சிலோஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 8 சிலோ வந்து 2ஆ பிரிச்சு சொல்லிக்கிறாங்க. ஒன்னு வந்து செட் த கோர் ரைட் அப்படின்னும், இன்னொன்னு செகண்ட் வந்து என்னன்னா லுக் அண்ட் ஃபீல். ஸோ ஆம்பியன்ஸ், ஸோ இந்த என்விரான்மெண்ட், அந்த அட்மாஸ்பியர். ஒரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சாதாரணமா ஒரு ஆஃபீஸ்க்குள்ள போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளை அட்ராக்ட் பண்றது. அதுவும் இல்லாம நாம வந்து சேல்ஸ் அப்படிங்கிறதையும் பிசினஸ் அப்படிங்கிறதையும் ஒரு முன்னிலைப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்டா இருக்கிறோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆஃபீஸ்க்குள்ள வராங்கன்னு சொன்னா அவங்க அதை அட்ராக்டிவ். ஒரு பேங்க்குள்ள போனா நமக்கு எப்படி இருக்கு, ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள போனாலும் அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது வந்து அந்த அட்மாஸ்பியர் மூலமா அந்த கஸ்டமர் வந்து அட்ராக்ட் ஆகணும் அப்படிங்கறது அந்த லுக் அண்ட் ஃபீல், அந்த ஃபீல் வரணும் அப்படிங்கறது ஆம்பியன்ஸ் சொல்றோம். அதுக்கு என்னென்ன வழிகள் வச்சுக்கிறாங்க அப்படிங்கறது இதுல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலா சொல்ல போனா இந்த 2 கான்செப்ட்ல வந்து மெயினா சொல்ற விஷயம் என்னன்னா மேக் த, இந்த வார்த்தைகள்லாம் கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். மேக் ஆல் த பிஓஸ் த விண்டோ டு த வேர்ல்ட். ஃபார் ஆம் ஆத்மி. ஸோ ஆம் ஆத்மினா கட்சி பேர்லாம் இல்லை. ஸோ ஆம் ஆத்மினா ஒரு ஜெனரல் பப்ளிக். ஒரு ஜெனரல் பப்ளிக் வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விண்டோ வந்து இருக்கணும், விண்டோவா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ எல்லாருக்குமான இருக்கணும், ஒரு ஒரு நல்ல வந்து ஒரு சமுதாயத்துல வந்து மேற்பட்டவங்களா இருக்கணும், அவங்களுக்கு தான் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றது இல்லாம ஒரு சாதாரண மக்களும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வரணும், அவங்களும் அந்த லுக் அண்ட் ஃபீலை வந்து ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோடைய மெயின் கான்செப்ட். எல்லா வியூவோ வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒன் ஸ்டாப் ஷாப். அது இதுல சொல்லியிருக்கிற ஒரு சில பாலிசிஸ், ஸ்லோகன் சொல்லலாம். ஒன் ஸ்டாப் ஷாப் ஃபார் ரீட்டைல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து சிங்கிள் விண்டோ ஃபெசிலிட்டி. இந்த சிங்கிள் விண்டோ ஃபெசிலிட்டி எந்த ப்ராஜெக்ட்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ப்ராஜெக்ட் வரும் அப்படின்னு சொல்லிடலாம். இன்னொன்று வந்து என்னன்னா ஒன் ஸ்டாப் ஷாப். இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ அது சொல்லியிருக்கிற ஒரு சில ஸ்லோகன்.
ஸோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மல்டிபிள் ஒர்க்ஸ் வந்து இருக்குது. ஒரு ஆர்டி கட்டணும், பிளஸ் ஒரு இன்சூரன்ஸ் கட்டணும், ஒரு இபி பில் கட்டணும், டெலிஃபோன் பில் கட்டணும், ஒரு லெட்டர் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது எல்லாமே ஒரே இடத்துல நடக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒன் ஸ்டாப் ஷாப். ஸோ ஒரே இடத்துல எல்லா வேலையும் நான் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து நம்ம படிப்படி எல்லாமே கொண்டு வரோம். பட் 2008லயே இதற்கான முயற்சிகள் வந்து எடுத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த ப்ராஜெக்ட் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 18,600 போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து இந்த கோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா, செட் த கோர் ரைட் அப்படிங்கறத வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் எஸ்ஓஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 1736 1736 போஸ்ட் ஆஃபீஸஸ் வந்து இந்தியா ஃபுல்லா செலக்ட் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா லுக் அண்ட் ஃபீல் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, லுக் அண்ட் ஃபீல் வந்து கொண்டு வரணும். ஸோ ஓவரால வந்து 18,600 போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்ஓஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இது அந்த அப்ப இருக்கிற டேட்டா. ஸோ இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம். அதுல வந்து இவங்க இந்த 18,600 போஸ்ட் ஆஃபீஸ்லயும் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க இல்லைங்களா, இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரே மாதிரி எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லயும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் சொல்ற விஷயம். ஸோ 1736 போஸ்ட் ஆஃபீஸஸ் வந்து அந்த நம்ம சொன்னாலும் அந்த ரெட் ஒயிட் எல்லோ அந்த காம்பினேஷன்ல ஒரு லுக்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 1736 போஸ்ட் ஆஃபீஸ் இந்தியா ஃபுல்லா செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணிட்டு அதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. இப்போ இந்த 8 சிலோஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயே சொல்லிடுறேன். செட் த கோர் ரைட் அப்படிங்கிறது கீழே ஒரு 4. ஸோ இந்த என்னன்னு தெரிஞ்சா போதும், அது ரொம்ப டெப்தா நமக்கு தேவையில்லை. ஸோ உங்களுக்கு சொன்னாவே அது புரிஞ்சிடும். மெயில் டெலிவரி ஃபர்ஸ்ட் என்னங்கிறது லைட்டா ஒவ்வொன்று சொல்றேன். ஸோ ரெண்டாவது வந்து சேவிங்ஸ் பேங்க், மூணாவது வந்து ரெமிட்டன்ஸ், நாலாவது வந்து ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல். ஸோ இந்த 4 செக்மெண்ட் வந்து இந்த செட் த கோர் ரைட் அப்படிங்கிறது கீழே வருது. ஓகேவா? ஸோ டோட்டலா ப்ராஜெக்ட் இருக்கிற செக்மெண்ட் 8 அதை 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ செட் த கோர் ரைட்டு கீழே 4, லுக் அண்ட் ஃபீல் கீழே 4. ஸோ லுக் அண்ட் ஃபீல் கீழே இருக்கிற 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிராண்டிங். பிராண்டிங். ஸோ ரெண்டாவது வந்து டெக்னாலஜி, மூணாவது வந்து ஹியூமன் ரிசோர்சஸ், நாலாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இதுதான். ஸோ இது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் மீதி இருக்கிற விஷயம். ஸோ இந்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 இந்த 4 நாள்ல கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த லுக் அண்ட் ஃபீல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு. நம்ம ஒரு என்டையர் மாற்றங்கள் வந்து நிறைய வந்தது வந்து இதுலதான். அது என்ன அப்படிங்கிறத ஒரு பிடிஎஃப் இருக்கு. ஸோ அந்த பிடிஎஃப்ல நம்ம மீதி பார்க்கலாம். ஒரு நிமிஷம்.
ஸோ ப்ராஜெக்ட் ஏரோ வந்த புதுசுல ஸோ இதுதான் வந்து ஒரு மெட்டீரியலா எல்லாருக்கும் டீச் பண்ணாங்க. ஸோ அதுதான் மெட்டீரியல் இருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லிக்கிறாங்க, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 135 பேஜஸ் இருக்கு. நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. ஸோ நமக்கு தேவையானது முக்கியமானது இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்கள் தான். ஸோ அது வந்து நம்ம பார்க்கலாம். என்ன கான்செப்ட் அப்படின்னு சொன்னா, மேக் போஸ்ட் ஆஃபீஸ் த விண்டோ டு த வேர்ல்ட் ஃபார் ஆம் ஆத்மி அப்படிங்கிறது தான். ரெண்டு விஷயம் இந்த சொன்ன விஷயம் தான் மட்டும் சொல்லிக்கிறாங்க. என்ன ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரூவிங் த கோர் ஆபரேஷன்ஸ் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸஸ். கோர் ஆபரேஷன்ஸ் நம்ம செய்யற வேலைகள், அதுல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம். என்கேஸ்மெண்ட் ஆஃப் லுக் அண்ட் ஃபீல் டு கிரியேட் a யூனிக் ஐடென்டிட்டி. ஸோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னா இதுதான் வரணும். இந்த லுக்கை பார்த்தா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் நம்மளே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா யூனிக் ஐடென்டிட்டி. ஸோ இது வந்து நமக்கு வரணும் அப்படிங்கிறதா. ஸோ இந்த இதுல வந்து ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னோம். கெட் த கோர் ரைட் அப்படின்னும், மாடர்னைஸ் த லுக் அண்ட் ஃபீல் அப்படின்னு சொன்னோம். அதுல வந்து ஃபோக்கஸ்டு எஃபோர்ட்ஸ் டு சிக்னிஃபிகன்ட்லி இம்ப்ரூவ் 4 கோர் ஏரியாஸ். ஸோ அது என்ன ஏரியாஸ்னா, மெயில் டெலிவரி, சேவிங்ஸ் பேங்க், ரெமிட்டன்ஸ், ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல். மாடர்னைஸ் லுக் அண்ட் ஃபீல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிராண்டிங், டெக்னாலஜி, ஹியூமன் ரிசோர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, KPI அப்படின்னு சொல்லுவாங்க, கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு பேட்ஸ்மேன் ரன் அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு மேட்ச் விளையாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 மேட்ச் விளையாடுறாருன்னா அவருடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை வந்து நாம வந்து ஒரு சிம்பிளா ஒரு வார்த்தையில ஒரு வேர்ட்ஸ்ல வந்து சொல்லணும், ஒரே ஒரு பாயிண்ட்ல சொல்லணும் அப்படின்னா அவருடைய ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒருத்தருடைய ஆவரேஜ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு அப்படின்னு மாதிரி நம்ம எடுத்துக்கோம் இல்லைங்களா. ஓவரால் இவ்வளவு மேட்ச்சுக்கு இவ்வளவு ரன் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இல்லாம அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வச்சு நம்ம என்ன சொல்ல முடிவு பண்ணிருப்போம், ஓகே இவர் நல்ல பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றீங்களா. அந்த மாதிரி இதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. ஸோ அந்த அளவுகளுக்கு பேர் என்ன, கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது. ஒவ்வொரு வேலைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னங்கிறது பின்னாடி இருக்கும். இந்த கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் எந்த ப்ராஜெக்ட்ல வந்துச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுன்னு சொன்னா, அது ப்ராஜெக்ட் ஏரோல வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கெட் த கோர் ரைட். மெயில் டெலிவரி அப்படிங்கிறதுல வந்து என்ன விஷயத்தை வந்து சொல்றாங்கன்னா, என்ஷூர் சேம் டே டெலிவரி ஆஃப் மெயில் ரிசீவ்டு அண்ட் சேம் டே டிஸ்பேச் ஆஃப் த மெயில் கலெக்டட். ஸோ ரொம்ப இதுல நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து ரொம்ப மெயினா சொல்ற விஷயம் வந்து சேம் டே டெலிவரி அப்படிங்கிறது தான். ஒரு மெயில் இன்னைக்கு வருதுன்னு சொன்னா சேம் டே டெலிவரி அட்டம் பண்ணணும். அதாவது சேம் டே எல்லாத்தையும் ஒரே நாள்ல கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை. சேம் டே டெலிவரியை நம்ம அட்டம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சேம் டே டிஸ்பேச் ஆஃப் ஆல் மெயில்ஸ் கலெக்டட். ஸோ புக்டு மெயில்ஸ், நீங்க வந்து லெட்டர் பாக்ஸ்ல கலெக்ட் பண்ண மெயில்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா மெயில்ஸும் வந்து சேம் டேவே டிஸ்பேச் ஆயிடும். நம்ம ஆஃபீஸ் விட்டு வெளியில போயிடணும். நம்ம ஆஃபீஸ் சேராது இதெல்லாம். ஸோ ஸ்டேஷன் ஆர்டிகல்ஸ் இல்லாம மற்றது எல்லாமே வெளியில போயிடணும் அப்படிங்கறத ஒரு மெயினான விஷயம். சேவிங்ஸ் பேங்க் அப்படிங்கிறதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரெடியூஸ் டிரான்சாக்ஷன் டைம் அட் கவுண்டர்ஸ் அண்ட் ஃபார் அக்கௌண்ட் டிரான்ஸ்பர், க்ளோசர் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் டிசைஸ்டு கிளைம் கேசஸ். ஸோ வந்து அந்த டைம் வந்து குறைக்கணும். நம்ம சொல்றோம் இல்லைங்களா, முன்னெல்லாம் வந்து ஒரு டெபாசிட்னா டைம் லிமிட்லாம் அப்படிலாம் இல்லை. இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஏரோக்கு பின்னாடி ஒரு டெபாசிட்ஸ் அப்படின்னா இவ்வளவு நேரம் எடுத்துக்கணும், ஒரு க்ளோசர் அப்படின்னா 7 மினிட்ஸ்னா 7 மினிட்ஸ் எடுத்துக்கணும் அவ்வளவு நேரம் எடுத்து செய்யணும் அப்படின்னு இல்லை, இந்த டைமுக்குள்ள முடிச்சு கொடுக்கணும் கஸ்டமருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து கொண்டு வந்தது இந்த ப்ராஜெக்ட் ஏரோல தான். அந்த டிரான்சாக்ஷன் டைம் வந்து குறைக்கணும். ஏன்னா கம்ப்யூட்டர்ஸ் இது பண்ணியாச்சு. முன்னா ஒரு ஆர்டி வந்து கட்டுறாங்கன்னு சொன்னா லெஜர் எடுத்து அவருடைய அக்கௌண்ட் நம்பர் திருடணும். லெஜர்ல 1000 பேஜ் இருக்குது அப்படின்னாலும் 1000 பேஜ்ல ஒரு நம்பர் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். அந்த பேஜை எடுத்து அவர் 100 ரூபாய் டெபாசிட் கொடுக்குறாங்கன்னா அதில் 100 ரூபாய் எழுதிட்டு புக்ல என்ட்ரி போட்டு கொடுப்பாங்க. இப்போ அந்த வேலை இல்லை. அவருடைய நம்பர் அக்கௌண்ட் நம்பர் சிஸ்டம்ல அடிக்கிறோம்னு சொன்னா சிஸ்டம் வில் ஷோ தி நம்பர். ஸோ அதை வச்சு நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ரெடியூஸ் டிரான்சாக்ஷன் டைம் அப்படிங்கறத வந்து கொண்டு வந்தது வந்து இதுலதான், சேவிங்ஸ் பேங்க் அப்படிங்கிறதுல கொண்டு வந்துக்கிறாங்க. ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல் அப்படின்னு சொன்னா, இம்ப்ரூவ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அலாங் ஆல் பேராமீட்டர்ஸ் ஃப்ரம் அப்பீரியன்ஸ் டு ஆபரேஷன். எல்லா விஷயத்திலையும் ஒரு சர்வீஸ் லெவல் அப்படின்னா அவங்க உள்ள வராங்க எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுறாங்க ஒரு கஸ்டமர் அப்படிங்கிறது ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல், அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல். ஸோ வராங்க, ஓகே எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா வேலை செஞ்சாங்க, ஆனா வந்து லுக் சரியா இல்லை அப்படின்னா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல். இல்லை லுக் எல்லாம் சூப்பரா இருக்கு ஆனா வேலை சரியா செய்யல, ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு சர்வீஸ் லெவல். அந்த மாதிரி அந்த ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல் அப்படிங்கிறத ஒரு KPI பாயிண்ட்ஸ் மூலமா ஒரு எப்படி வந்து இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி அதில் சொல்லியிருப்பாங்க. ரெமிட்டன்சஸ் அப்படின்னு சொல்லி என்னன்னா டெலிவரி ஆஃப் மணி ஆர்டர்ஸ் ஆன் த டே ஆஃப் ரிசிப்ட் அண்ட் ப்ரொவைடிங் வெப் எனேபிள்ட் ரெமிட்டன்ஸ் சர்வீசஸ் அப்படிங்கிறது. ஸோ ஒரு மணி ஆர்டர்ஸ் வருது அப்படின்னு சொன்னா சேம் டேவே டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம வெப் எனேபிள்டு ரெமிட்டன்ஸ். ஸோ இஎம்ஐலாம் வந்து பாத்தீங்கன்னா புக் பண்றோம், ஆனால் கம்யூனிகேஷன் மூலயமா அந்த ஆஃபீஸுக்கு போயிடும், அங்கே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணதும் இதுல தான். சரிங்களா. ஸோ இந்த 4 பாயிண்ட் வந்து கெட் த கோர் ரைட். ஸோ அடுத்து வந்து ஆர் செட் த கோர் ரைட் எப்படின்னு வச்சுக்கலாம். செட் த கோர் ரைட் ஆர் கெட் த கோர் ரைட். மாடர்னைஸ் த லுக் அண்ட் ஃபீல். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து HR
Identify roles and job descriptions for all and design suitable training packages to all engineers, operational and soft skill of staff. ஸோ ஹெச்ஆர் அப்படின்னு சொன்னா புதுசா ஆளை கொண்டு வரது இல்லைங்க. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ்னா ஆள் புதுசாக கொண்டு வரது போல இருக்கிறவங்களா தூக்கிட்டு புதுசாக ஆளை கொண்டு வரலாமா அப்படிங்கிறது இல்லை. அவங்களுக்கு சூட்டபிள் ட்ரைனிங் பேக்கேஜ் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி என்னெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், என்ன மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு புரியும். ஏன்னா அவங்க வந்து கம்ப்யூட்டர்ல ஒரு மேனுவல்ல இருந்து கம்ப்யூட்டர் பிளஸ் வேற மாதிரியான ஒரு இதுக்கு கொண்டு வரது ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தா இதெல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு ட்ரைனிங் பேக்கேஜ் அப்படிங்கிறது ரெடி பண்றது ஹெச்ஆர் அப்படிங்கிறது கீழே வரும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா டெவலப் ஸ்டாண்டர்டைஸ்டு அண்ட் கன்சிஸ்டன்ட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ப்ளூ பிரிண்ட் அண்ட் என்ஷூர் யூனிஃபார்ம் இம்ப்ளிமெண்டேஷன். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கணும். போஸ்ட் ஆஃபீஸ் லுக் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அங்க இருக்கிற ஸ்டாண்ட்ல இருந்து போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து மெஷர்மெண்ட் இருக்கு. ஒரு போஸ்ட் பாக்ஸ் இந்த மெஷர்மெண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி தான் எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கணும். அந்த முன்னாடி நிக்கிறீங்களா கவுண்டர் செட்டப் இருக்குது, ப்ராஜெக்டர் ஆஃபீஸ் கவுண்டர் செட்டப் இருக்குன்னா அதே மாதிரி தான் எல்லா ஆஃபீஸ்லயும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு யூனிஃபார்ம் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. டெக்னாலஜி அப்படிங்கிறதுல வந்து டிசைன் ஆன் required hardware, software and connectivity to enable post offices to provide all IT enabled services even in rural areas. ஸோ வந்து ஒரு ரூரல்ல 18,600 போஸ்ட் ஆஃபீஸ் 18,600 போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா அது எல்லாமே டவுன்ல இருக்காது. நிறைய வந்து ரூரல் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் அதுல இருக்கும். ஸோ பிஓ சொல்ல எஸ்ஓவே சொல்றோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஹார்ட்வேர் நெட் சாஃப்ட்வேர் கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் கொடுத்து அவங்களையும் வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து இந்த மாதிரி ஐடி எனேபிள்டு சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் ரெடி பண்ணலாம், என்னென்ன மாதிரியான ஹார்ட்வேர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தது அப்படிங்கிறது இந்த டெக்னாலஜி அப்படிங்கிற செக்மெண்ட் கீழே தான். அடுத்து வந்து 8வது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டிங். ஸோ அது பிராண்டிங் படிக்கும்போது நமக்கே புரியும். ஸோ என்ஷூர் த யூனிஃபார்ம் பிராண்ட் hierarchy as well as consistency for all products and services. ஸோ ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அதோட பிராண்ட் எப்படி பண்ணலாம், பிராண்ட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறது. ஒரு பிராண்ட் அப்படின்னு சொன்னா நார்மலா ஒரு பிராண்ட் அப்படிங்கிறதுல வந்து இந்த இடத்துல சொல்ற விஷயம் வந்து என்னன்னா பியூரா வந்து அந்த லுக் அண்ட் ஃபீல்ல தான் சொல்றாங்க. ஸோ எப்படி வந்து ஒரு அட்ராக்டிவ் மேனர் தான் சொல்றாங்க, கண்டென்ட் பத்தி இங்க சொல்ல. பட் ஆக்சுவலி இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னா ஒரு பிராண்ட்னா நீங்க லுக் அண்ட் ஃபீலோட மட்டும் இல்லாம என்ன நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ அதுலயே ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இங்க சொல்ற விஷயம் அந்த லுக் அண்ட் ஃபீல் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இதுதான் வந்து ஒரு மெயினான அப்ஜெக்டிவ். ஸோ இதுல எந்த மாதிரி சார் எடுத்து பண்ணாங்க இதை, ஸோ இதோ ஒரு சாம்பிளுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இது வந்து கீ எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா holistic and integrated view, equal focus on both core operations and look and feel. ரெண்டுக்கும் சேம் தான். கண்டென்ட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும், லுக் அண்ட் ஃபீல் வந்து கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் எதுவும் இல்லாம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும், ரெண்டுமே ஒரே மாதிரி பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து ஒரு கீ எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டாண்டர்டைஸ்டு அப்ரோச் இருக்கணும், அக்ராஸ் த கண்ட்ரி வந்து ஒரே மாதிரி இருக்கணும். எஃபெக்டிவ் மெஷர்மெண்ட், சென்ட்ரல் ப்ரோக்ராம் ஆஃபீஸ் அண்ட் ஐடி எனேபிள்டு டூல்ஸ் ஃபார் ரிலையபிள் மெஷர்மெண்ட்ஸ், கேப்பபிலிட்டி பில்டிங். ஸோ அந்த கிரவுண்ட் ட்ரைனிங் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ட்ரைனிங் கொடுத்து வச்சு அவங்க எல்லாத்தையும் வந்து இந்த ப்ராஜெக்ட் இருக்குள்ள கேப்பபிளா மாற்றணும் அப்படிங்கிறதா இதில் சொல்லியிருக்கிற விஷயம். ஓகே, ஸோ ஒரு சாம்பிளுக்கு மட்டும் பார்க்கலாம். சாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ராஜெக்ட் டீம் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருந்துச்சு, ஸோ இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து செயல்முறைப்படுத்துறதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டிக்கு பேரு ஸ்டீரிங் கமிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்டீரிங் கமிட்டில வந்து பாத்தீங்கன்னா யார் இருப்பாங்க, ஹெட்டா இருக்கிறாங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்பான்சர். ஸோ யார் இருந்தாங்க அப்படிங்கிறத விட அந்த ஹெட்டுக்கு நேம் என்ன கொடுத்துறாங்க இந்த ப்ராஜெக்ட்ல அப்படின்னா ப்ரோக்ராம் ஸ்பான்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கீழே வந்து கோர் டீம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அந்த கோர் டீம் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா அதுல வந்து ப்ரோக்ராம் லீடர் வந்து இருப்பாங்க, செக்ரட்டரி போஸ்ட், அவங்க தான் ப்ரோக்ராம் லீடரா இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம் ஆஃபீஸ், ஸோ யாரெல்லாம் அதில் ஆஃபீஸில் இருந்தாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த டீமை இந்த ப்ரோக்ராம் லீடருக்கு கீழே 2 டீமாக பிரிக்கிறாங்க. 2 டீம் ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. அதை கெட் த கோர் ரைட் கீழே வந்து ஒருத்தரும், லுக் அண்ட் ஃபீல் கீழே வந்து ஒருத்தரும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. இந்த கெட் த கோர் ரைட் கீழே 4 சிலோ இருக்குன்னு சொன்னோமா, அந்த 4 சிலோவும் ஒவ்வொருத்தருக்கு வந்து அலோகேட் பண்றாங்க. அவங்க பேரு வந்து சேஞ்ச் ஏஜென்ட். 4 சேஞ்ச் ஏஜென்ட் இருப்பாங்க கெட் த கோர் ரைட்டு கீழே. அதே மாதிரி லுக் அண்ட் ஃபீல் கீழே 4 சேஞ்ச் ஏஜென்ட் இது இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் அந்த 4 செக்மெண்ட் சொன்னோம் இல்லைங்களா, அந்த 4 செக்மெண்ட் ஒவ்வொருத்தர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஒவ்வொரு செக்மெண்ட் கீழேயும் இந்த சேஞ்ச் ஏஜென்ட் கீழே 3 மெம்பர் இருப்பாங்க, 3 மெம்பர்ஸ் இன் எவ்ரி டீம். ஸோ இந்த பக்கம் வந்து சில இடத்துல 4 பேர் இருப்பாங்க, 3 or 4 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட்ல வந்து எல்லாத்துலயும் 3 தான், இந்த பக்கம் 3,
அப்போ ரிமைனிங் எல்லாமே 4 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்து அப்போ என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த ஸ்டீரிங் கமிட்டி யாரு கீழே இருக்குன்னா ப்ரோக்ராம் ஸ்பான்சர், அவரு கீழே இருக்கிற ஒரு பேர் ப்ரோக்ராம் லீடர், அந்த ப்ரோக்ராம் லீடர் கீழே வந்து 2 பேர் இருப்பாங்க, ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர் 1, ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர் 2 அப்படின்னு சொல்லி. இந்த ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர் கீழே இருக்கிறவங்க பேர் சேஞ்ச் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேஞ்ச் ஏஜென்ட் கீழே 3 மெம்பர் வந்து 3 or 4 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறதா இந்த ப்ராஜெக்ட் டீம் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஓகே. ஸோ இதுல வந்து யாரெல்லாம் டார்கெட் யூசர், பர்பஸ், ஸ்கோப் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து என்னென்ன தேவை அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அந்த கீ எலிமெண்ட்ஸ்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் எல்லாமே. பட் இருந்தாலும் அதுல வந்து என்ன மாதிரி எடுத்துக்குவாங்க, ஒரு சாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றிலையும் என்ன கோல்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இஷ்யூ இதுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு சொன்னா அதை எப்படி சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூ கோல்ஸ் இப்படி வாங்க, ரைட் டு லெஃப்ட் அந்த மாதிரி போங்க, அப்படின்னா உங்களுக்கு நமக்கு புரியும். ஸோ இஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் மெயில் இஸ் நாட் சார்ட்டட் ஃபார் டெலிவரி ஆன் த டே ஆஃப் ரெசிப்ட். எல்லா மெயில்ஸையும் அன்னைக்கு நாளே ஷார்ட் பண்ணி டெலிவரிக்கு எடுத்துட்டு போக முடியல அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ. அப்ப என்ன பண்ணணும், அதுக்கு என்ன கோல்ஸ்னா பங்க்சுவாலிட்டி இந்த ரெசிப்ட் ஆஃப் மெயில். காலையில மெயில் டைமுக்கு வரணும். 8 o'clock அப்படின்னு சொன்னா அந்த மெயில் 8 o'clock வரணும். ஸோ 8:30 வருது அப்படின்னாலும் நம்மளால அந்த எல்லா மெயிலும் ஷார்ட் பண்ணி அந்த டைமுக்குள்ள கொடுக்க முடியாது. அப்போ அவங்கள வர வைக்கிறதுக்கு என்ன மாதிரி வழிகள் செய்யணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கறதா பங்க்சுவாலிட்டி இந்த ரெசிப்ட் ஆஃப் மெயில். கம்ப்ளீட்னா பீட் சார்ட்டிங் டு இன்க்ளூட் ஆல் மெயில் இன் டேஸ் டெலிவரி. அப்போ வந்து எல்லா மெயில்ஸையும் ஆர்டினரியில் இருக்கிற எல்லா வெரைட்டியும் உள்ள கொண்டு வந்து ஸ்பீடு, பார்சல், ரெஜிஸ்டர், இஎம்ஓ இது எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்து எல்லாத்தையும் எப்படி ஷார்ட் பண்றது, அப்போ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கொண்டு வரது மூலயமா இந்த இஷ்யூ சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று வேற எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா ஆல் லெட்டர் பாக்ஸஸ் ஆர் நாட் கிளியர்டு எவ்ரி டே. எல்லா லெட்டர் பாக்ஸும் சேம் டே கிளியர் பண்றது இல்லை. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அப்போ கிளியரன்ஸ் ஆஃப் ஆல் லெட்டர் பாக்ஸ் டு கனெக்ட் வித் டேஸ் டிஸ்பேச் எல்லாத்தையும் அன்னைக்கு டே டிஸ்பேச்ல கனெக்ட் பண்ணி விட்டுருணும். அப்போ அன்னைக்கு நீங்க எடுத்துதான் ஆகணும், கண்டிப்பா எடுத்துட்டு நீங்க வந்து சேர்த்து தான் ஆகணும்னு சொல்லலாம். இப்போ அது வந்து நன்னியதா வரைக்கும் வந்துருச்சு. ஸோ டெக்னாலஜிலே இப்போ ஐடி மாடல்ஸ் 1.0 1.2.0 வரும்போது நன்னியதா அப்படிங்கிற கொண்டு வந்து அதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எப்படி படிப்படியா ஆயிருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் டெப்தா பார்க்கணும்னு நான் சொல்றது. சரிங்களா? ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து பண்றாங்க. ஸோ நான் சொன்னேன் கேபிஐ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மெஷர்மெண்ட். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் மெயில் சென்ட் ஃபார் டெலிவரி அப்படின்னா ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணா 100% டார்கெட் இருக்கும். ஸோ அதில் பர்சன்டேஜ்லாம் கம்மியெல்லாம் இல்லை, முழுசா எடுக்கணும். ஸோ டெவியேஷன் ஆஃப் பீட் கம்ப்ளீஷன் டைம் 30 நிமிஷத்துல அது வந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் என்ன, இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 15 ஆக்டிவிட்டிஸ் சொல்லிக்கிறாங்க. நம்ம 15 நம்ம பார்க்க போறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இம்ப்ராப்பர் மெயில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒரு இஷ்யூவா இருக்குன்னா ரிவைஸ் மெயில் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஸோ ஆல்டர்னேட்ஸ் டிரான்ஸ்போர்ட் என்ன இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே எல்லாத்தையுமே ஒரு என்ன சொல்றது ஒரு மெக்கானிக்கலா ஒரு ப்ராக்டிக்கல்ல இருக்கிற எல்லா டிஃபிகல்ட்டிஸும் உள்ள கொண்டு வந்து அந்த எல்லா டிஃபிகல்ட்டிஸுக்கு என்ன சொல்யூஷன், வெறும் வந்து இஷ்யூஸே சொல்லிட்டு இருக்காம அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா அந்த ப்ராஜெக்ட் வரும் அப்படிங்கிறது இந்த மெயில் ஆபரேஷன்ஸ் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க 15 ஆக்டிவிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்டா ஒன்று எடுத்துக்கலாம். இன்கம்ப்ளீட் அட்ரஸ் இருக்குது அப்படின்னா பாப்புலரைஸ் பின்கோட்ஸ் அப்படிங்கறது அங்கதான் கொண்டு வந்தாங்க. நீங்க அட்ரஸ் வந்து தப்பா எழுதுறீங்க, அட்லீஸ்ட் பின்கோடையாவது ஒழுங்கானதான் அந்த டெஸ்டினேஷனுக்காவது போய் சேரும், அங்கிருந்து நம்ம கொண்டு போய்க்கலாம் அப்படின்னா அந்த பின்கோடு வந்து அவங்களுக்கு வந்து பப்ளிக்ல பாப்புலரைஸ் பண்ணணும் அப்படிங்கறது அந்த ஆக்டிவிட்டி. அப்ப அதுக்கு என்ன முயற்சிகள் எடுக்கலாம், விளம்பரப்படுத்தலாம், இல்ல பின்கோட்னா என்னன்னு சொல்லலாம், அதுக்கான வீடியோஸ் ரெடி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் அது போகுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு 15 ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கு, அது ஒவ்வொன்றா சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அதுல இஷ்யூஸ் வந்தா யார் பொறுப்பெடுத்து செய்யலாம் அப்படிங்கிற முதற்கொண்டு இதுல கொடுத்துருக்காங்க. நீங்க இதுக்காக வந்து இந்த இஷ்யூ வந்திருக்கு, ஒரு போஸ்ட் மாஸ்டருக்கு இந்த இஷ்யூ வந்திருக்கு, இவர் போஸ்ட் மாஸ்டரே பண்ணிக்கலாமா, இல்ல சூப்பரண்டென்ட் வந்து சைன் வாங்கிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு பண்ணணுமா அப்படின்லாம் இருக்கு. ஸோ யார் பண்ணலாம், யார் அந்த சாங்ஷனிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது முதற்கொண்டு கொடுத்துருப்பாங்க. போஸ்ட் மாஸ்டருக்கு என்னென்ன இருக்கு, ஒரு எஸ்பிக்கு என்னென்ன இருக்கு, ஒரு பிஎம்சிக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இதுல வந்து தெளிவா கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் பாருங்க, ஆக்டிவிட்டி 2, 3, 4, 5 எல்லா ஆக்டிவிட்டியும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறது இல்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அது தேவையும் இல்லை. ஸோ நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருந்தா போதும். ஓகே. ஸோ ரெண்டாவது வந்து சேவிங்ஸ் பேங்க். ஸோ இதுல ஒரு 1-2 உதாரணம் மட்டும் பார்க்கலாம். ஸோ என்னன்னா இப்ப நம்ம 2 விஷயம் இதுல வந்து நம்ம டெப்தா பார்க்கும்போது 4 விஷயம் மறக்கவே மறக்காது. ஸோ நம்ம ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும்போது டக்குன்னு வந்து சொல்லிடலாம். பிளஸ் அதுல இருக்கிற 1-2 விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சேவிங்ஸ் பேங்க்ஸ்ல என்ன கோல் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் கோல்ஸ் ஃபார் இந்தியா போஸ்ட் எஸ்பி ஆபரேஷன்ஸ் வந்து அது வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, என்ன டார்கெட்ஸ், என்ன ஆக்டிவிட்டிஸ் மூலியமா இதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதா இது. ஸோ அதே பாயிண்ட்ஸ் தான், 4 பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் இந்த 4 பாயிண்ட்ஸ் தான். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், கோல்ஸ் அண்ட் இஷ்யூஸ். ஸோ என்ன இஷ்யூ, ஸோ ஒரு இஷ்யூ மட்டும் பார்க்கலாம். கஸ்டமர்ஸ் நீட் டு வெயிட் அன்டியூலி லாங் டைம்.
ரொம்ப நேரம் நிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? என்ஷூர் ஒன் டைம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் வித்தின் அக்செப்டபிள் நார்ம்ஸ். ஸோ அதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த நார்ம்ஸ்குள்ள முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணலாம். அது என்ன அது அது ஃபிக்ஸ் பண்றதுன்னு மட்டும் இல்லாம அதுல என்ன சிக்கல் வரும், அதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிற அந்த ஆக்டிவிட்டி. சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க? டிலே இன் செட்டிங் த டிசீஸ்டு கிளைம் அண்ட் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்டஸ். ஸோ அப்போ ஆல் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் க்ளோஸ் அண்ட் டிசீஸ்டு கிளைம் கேஸ் ஆர் இமீடியட்லி ஒர்க்டு ஆன் ஜீரோ பெண்டன்சி. ஸோ பெண்டன்சி என்னன்னு கேட்பாங்க. அப்போ நீங்க ஈவினிங் என்ன பெண்டன்சி இருக்கு, எந்த காரணத்துக்காக பெண்டன்சி வச்சிருக்கிறோம், ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் இல்லை, ஸோ ஓகே அப்போ அந்த டாக்குமெண்ட் வாங்குங்க அடுத்த நாள் அப்படின்ற மாதிரி ஈவினிங் வந்து நம்ம சைட்ல இருந்து எந்த ஒரு பெண்டன்சி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அது வச்சிருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கான கோல். அப்போ அதுக்கு என்ன ஆக்டிவிட்டி என்ன கொடுக்கலாம், டைம் லிமிட் கொடுக்கலாம்னா, ஸோ இங்க பாருங்க. ஸோ இதான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா சஞ்சய் போஸ்ட்ல ஆரம்பத்தில் சொன்னது வந்து 10 minutes டைம் டு ஓப்பன் அக்கௌண்ட், டு க்ளோஸ் அக்கௌண்ட் 6 minutes. ஸோ எல்லாத்துக்கும் சிஸ்டம்ல போடுறதுக்கு மட்டும் இல்லை, ஒருத்தர்கிட்ட கார்டு வாங்க, ஒரு பாஸ்புக் வாங்குறோம், அந்த கார்டை தேடி எடுக்கணும், அந்த கார்டை தேடி எடுத்து சிக்னேச்சர் மேட்ச் பண்ணணும், சிக்னேச்சர் மேட்ச் பண்ணி லெஜர் எடுத்து பார்க்கணும், லெஜர்லயும் ரவுண்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் சஞ்சய் போஸ்ட்லயும் வந்து என்ட்ரி போடணும். 2 வேலையும் செய்வாங்க அப்பெல்லாம். இப்போ நம்ம லெஜர் அதெல்லாம் விட்டுட்டோம், லெஜர்லாம் எடுக்கிறதே இல்லை, லெஜருங்கிற கான்செப்ட் இல்லை. ஸோ அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றதுக்கு 6 நிமிஷம் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ டைம் ஃபார் அக்கௌண்ட் டிரான்ஸ்பர், ஒரு அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா 1 day அப்படிங்கிறது. டைம் டு செட்டில் டிசீஸ்டு கிளைம் கேஸ் 7 days. இது படிப்படியா இப்ப நிறைய மாற்றங்கள் வந்து கிளைம் கேஸ்ல வந்துருச்சு. ஸோ நாமினேஷன் இருந்தா எப்படி, நாமினேஷன் இல்லாம இருந்தா எப்படிங்கிறது. ஸோ ஆரம்பத்துல கம்ப்யூட்டர் கொண்டு வரும்போது ஒரு கிளைம் கேஸ் செட்டில் பண்ணணும்னா 7 நாள் அப்படிங்கிறது டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட்ஸ் எலக்ட்ரானிக்லி கன்வெர்டட் 100%. ஸோ எலக்ட்ரானிக்லி கன்வெர்டட்னா என்ன, லெஜர்ல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா சிஸ்டமேட்டிக் பண்ணணும். இதுல வந்து விடுறது அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. 99%, 90% அதெல்லாம் இல்லை, 100% எல்லா அக்கௌண்ட்ஸுமே நீங்க வந்து சஞ்சய் போஸ்ட்ல கொண்டு வந்துடணும் அப்படிங்கறதா அதுல இருக்குது. ஆவரேஜ் டிரான்சாக்ஷன் டைம் ஃபார் டெபாசிட்ஸ். ஸோ ஆவரேஜ் இங்க பாருங்க, ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா முன்ன பின்ன ஆகும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆகும். ஸோ ஆவரேஜா 5 minutes அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒரு விட்ரால் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆவரேஜா 6 minutes அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுன்னா விட்ரால் கொடுக்கும்போது நம்ம கேஷ் கொடுக்குறோம், இன்னும் கொஞ்சம் கவனமா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 6 minutes அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறாங்க. சிக்னேச்சர் செக் பண்ணணும். ஸோ இந்த காரணமே ஒரு நேரத்தில் சேர்த்து வச்சிருக்காங்க. ஸோ ஆஃபீஸர்ஸ் வித் ஆல் மாடல்ஸ் ஆஃப் மேதூட் அண்ட் சஞ்சய் போஸ்ட் இன்ஸ்டால்ட் 100%. எல்லா மாடலும் மேதூட் மில்லினியம் அப்படின்னு சொல்லுவாங்க, MM சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கும், எல்லாமே ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் தான். சஞ்சய் போஸ்ட் அப்படிங்கிறது SB ஃபினாக்கல் இப்போ நம்ம வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபினாக்கலுக்கு முன்னாடி இருந்த சாஃப்ட்வேர் சஞ்சய் போஸ்ட். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்துருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மேனுவலா இருந்துச்சு, மேனுவலா இருந்த SB மேனுவலா இருந்ததெல்லாம் முத கொண்டு வந்த சாஃப்ட்வேர் சஞ்சய் போஸ்ட். ஸோ ஸ்பெல்லிங் இதில் பார்த்துக்கோங்க, SANCHAYPOST. ஸோ சஞ்சய் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபினாக்கல் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்ம கரண்ட்ல யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து 100% இருக்கணும். எல்லா மாடலும் எல்லா போஸ்ட் ஆஃபீஸ் வரணுமா? ஆமா, எல்லா போஸ்ட் ஆஃபீஸுக்கு வரணும். அந்த நம்ம 18,600 போஸ்ட் ஆஃபீஸ் சொன்னோம்னா அது எல்லாத்துக்கும் இது ஒரே மாதிரி வந்துடணும் அப்படிங்கிறது தான் டார்கெட். அப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல என்ன மாதிரி இஷ்யூஸ் வரலாம், அது எப்படி என்ன ஆக்டிவிட்டி மூலமா சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ இங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் இங்க அது முன்ன சொன்ன மாதிரி இங்கே சொல்லிடுறாங்க. ஒன்னு பார்க்கலாம். ஸோ ரேண்டமா பார்க்கலாம். நாமினேஷன்ஸ் ஆர் நாட் அவைலபிள். ஸோ இங்க இருக்கு பாருங்க, நாமினேஷன் நாட் அவைலபிள். ஸோ இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன சொல்யூஷனா இருக்கலாம் அப்படின்னா, ஏன் இந்த பிரச்சனை நாமினேஷன்ஸ், அதாவது இஷ்யூ என்னன்னா இஷ்யூவோட டிரைவர் என்ன, இஷ்யூ வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண, டிரான்ஸ்பர் பண்ண, இல்ல டிசீஸ்டு கிளைம் ரெக்வஸ்ட் வந்து நம்ம செட்டில் பண்றதுக்கு என்ன ஒரு காரணமா இருக்குன்னா நாமினேஷன் இல்லாம இருக்கு அப்படிங்கிறது. ஸோ நம்ம ரூல்ல வந்து அப்பெல்லாம் வந்து நாமினேஷன் இஸ் நாட் மேண்டேட்டரி, கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ அவங்களோட விருப்பம் தான். சரிங்களா? அப்ப அவங்களோட விருப்பம் இருக்கும்போது நிறைய பேர் போட மாட்டாங்க. நாமினேஷன் போடணுமா, நாமினேஷன் போட்டா என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாது. ஒருவேளை நீங்க இறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பதிலாக அவங்க இந்த பணம் யாருக்கு போகணும், ஐயோ அப்படிலாம் சொல்றீங்களா, நான் நாமினேஷன் போட மாட்டேன், எப்படி இந்த போட்டோ எடுத்தா ஏதாவது ஆயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாமினேஷன் போட்டா ஏதாவது ஆயிடும் அப்படி மாதிரி அவங்களே ஒரு கற்பனையில வச்சுக்கிட்டு நாமினேஷன் எல்லாம் போட மாட்டேன்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாமினேஷன் நாட் அவைலபிளா இருக்கிறது ஒரு இஷ்யூவா இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணும், என்கரேஜ் த டெபாசிட் டு ரெஜிஸ்டர் த நாமினிஸ் அப்படின்றது ஒரு ஆக்டிவிட்டி 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன மாதிரியான பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்காக ஒன்று எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூஸுக்கும் அந்த இஷ்யூ டிரைவர் என்ன, அதுக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. எண்ட் ஆஃப் டே அக்கௌண்ட் பேலன்சிங் இஸ் டைம் கன்சூமிங். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், மேனுவல் ப்ராசஸ் பண்ணலாம். டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ஆல் மேனுவல் ரெக்கார்ட்ஸ், எல்லா மேனுவல் ரெக்கார்ட்ஸை டிஜிட்டலைஸ் பண்றது மூலியமா இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணலாம். அந்த அக்கௌண்ட்டை வந்து டேலி பண்றதுக்கு டைம் ரொம்ப ஆகுது அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி பண்ணலாம். காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், ரீஎன்ஜினியர் த சேவிங்ஸ் பேங்க் ஆப்ரேட்டிங் ப்ராசஸஸ். ஸோ மறுபடியும் அந்த மாற்றங்கள்லாம் என்ன மாதிரி இந்த ஆப்ரேட்டிங் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எடுத்துக்கிட்டு என்ன மாதிரி வந்து பண்ணா ஈஸியா பப்ளிக் வந்து நம்மளை அணுகுவாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட்.
சரிங்களா? இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் யார் இதெல்லாம் மாத்தி கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு யார் கொடுக்கலாம், பெர்மிஷன் யாரு கொடுக்கலாம் அப்படின்லாம் கொண்டு வந்தாங்க. மேனுவல் ரெக்கார்ட்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஷூர் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் சஞ்சய் போஸ்ட் இன்ஸ்டால் இன் த சிஸ்டம். யார் இது முடிவு பண்ணிக்கணும், அந்த டிவிஷனல் ஹெட் போஸ்ட் மாஸ்டர் லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கா அப்படின்னு அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும், அவங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா அதுல கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும். சரிங்களா? ஸோ எல்லாமே பார்க்கல, நான் சொன்ன மாதிரி. ஸோ 1 or 2 ஒவ்வொன்றுலையும். ஓகே, ஸோ இப்போ வந்து கெட் த கோர் ரேட்ல 2 நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து மூணாவது என்னன்னா ரெமிட்டன்சஸ். ரெமிட்டன்சஸ் அப்படிங்கிறது என்ன? ஸோ இம்ப்ரூவ் த க்ரோர் ப்ராசஸ் சச் அஸ் மணி ஆர்டர் டெலிவரி. ஸோ மெயினாக மணி ஆர்டர் டெலிவரி தான் இந்த இடத்துல, மற்ற ரெமிட்டன்ஸ் எல்லாம் பற்றி சொல்லலை. இங்கே அதே மாதிரி கோல், இஷ்யூ, கேபிஐ டார்கெட்ஸ், ஆக்டிவிட்டிஸ் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இங்கே மணி ஆர்டர்ல நம்ம கூட இஷ்யூ என்ன அப்படின்னா, ஸோ மெயினாக 2 இஷ்யூ சொல்றாங்க. ஆல் மணி ஆர்டர்ஸ் ஆர் நாட் பீங் பெய்டு ஆன் த சேம் டே. இப்போ நம்ம ஈஸியா ட்ராக் பண்ண முடியுது. கரண்ட்லி இருக்கக்கூடிய ஐடி மானிட்டர் 2.0ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா மானிட்டர் பண்ண முடியுது. ஸோ டக்குன்னு டிஓல இருந்து லிஸ்ட் போட்டு அனுப்பிச்சுறாங்க, இந்த மணிலாம் நீங்க டெலிவரி பண்ண வச்சிருக்கீங்க அப்படின்றாங்க. ஸோ நம்ம இங்க இவ்வளவு ஆஃபீஸ் இருக்குன்னா ஒரே இடத்துல சிங்கிள் விண்டோ மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துட்டு எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்ல யாரெல்லாம் மணி ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க லிஸ்ட் போட்டு எடுத்து அனுப்பிச்சுறாங்க. பட் அப்போ வந்து ஒரு இஷ்யூ, ஸோ கரெக்டா கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ என்ன பண்ணணும், ஆல் மணி ஆர்டர் ரிசீவ்டு டு பி பெய்டு ஆன் த சேம் டே அப்படிங்கிறத ஒரு கோலா வச்சுக்கணும். அப்போ அதுக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம், அது என்ன பர்சன்டேஜ் கொடுக்கலாம்னா 100 தான் எல்லாமே, கம்மியாலாம் எதுவுமே கிடையாது. ஆன் த சேம் டே 100% மணி ஆர்டர் டெலிவரி பண்ணணும். மணி ஆர்டர்ஸ் புக் பண்றது, உங்களுக்கு கைக்கு மணி ஆர்டர் வருது, சிஸ்டம் வந்து நம்ம இல்ல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அந்த மாதிரி காரணங்களுக்காகவோ வேற காரணங்களுக்காகவோ அடுத்த நாள் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எல்லா மணி ஆர்டர்ஸும் சேம் டே புக் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு வந்து என்ன பிரச்சனையா இருக்கும், ஒரு மணி ஆர்டர் டெலிவரி பண்றதுல என்ன பிரச்சனையா இருக்கலாம். சேம் டே ஒரு 10 மணி ஆர்டர் வந்திருக்கு, ஒவ்வொரு மணி ஆர்டர் 5000 ரூபாய் அமௌண்டா இருக்குதுன்னா 50,000 வேணும். அப்ப கேஷ் வேணும். அப்ப இன்சஃபிஷியன்ட் கேஷ் இஸ் நாட் அவைலபிள் அட் த பிஓ போஸ்ட் ஆஃபீஸஸ். அப்போ அது ஒரு பிரச்சனை. அப்ப என்ன பண்ணும், அதுக்கு என்ன பண்ணும், ரிவைவ் த கேஷ் பேலன்ஸ் அண்ட் லைன் லிமிட்ஸ். ஒவ்வொரு போஸ்ட்மேனுக்கும் லைன் லிமிட்ஸ் என்ன இருந்துச்சு, ஸோ 1000 ரூபாய் இருந்துச்சா 5000 பண்ணுங்க, 5000 இருந்துச்சா 10,000 பண்ணுங்க, அந்த மாதிரி கொண்டு வந்தது வந்து இந்த ப்ராஜெக்ட் இந்த செக்மெண்ட் கீழே தான். ஸோ இன்சஃபிஷியன்ட் போஸ்ட்மேன் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ சூப்பர்வைஸ் அண்ட் மானிட்டர் த போஸ்ட்மேன் பர்ஃபார்மன்ஸ். அந்த போஸ்ட்மேன் பர்ஃபார்மன்ஸ் வந்து மானிட்டர் பண்ணி ஒரு போஸ்ட்மேனை கேளுங்க, இல்லை ஒரு ஜிடிஎஸ் எம்டியை கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த அவங்களுடைய ஒர்க்லோட வந்து கால்குலேட் பண்ணுங்க. அதை பண்றது மூலயமா அந்த சேஃப்டி டெலிவரி வந்து நம்ம இன்ஷூர் பண்ணலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இதுல ஒரு 5 ஆக்டிவிட்டி சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த 5 ஆக்டிவிட்டி யார் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மினிமம் கேஷ் மேக்ஸிமம் கேஷ் யாரு வந்து முடிவு பண்ணலாம்னா போஸ்ட் மாஸ்டர் டிவிஷனல் ஹெட் வந்து முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் அதுல உண்டான சிக்கல் என்ன, அந்த சிக்கலுக்கான முயற்சிகள் என்ன, ஆக்டிவிட்டி எடுக்க போறோம், அந்த ஆக்டிவிட்டி யாரை இனிஷியேட் பண்ணுவாங்க அப்படிங்கறதா அது. ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்து வந்து 4வது வந்து ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல். ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல். ஸோ ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல் முன்னையே சொன்ன மாதிரி தான். Improve the customer experience in post office in terms of appearance, availability of information, waiting time and staff interaction. இது எல்லாம் சேர்ந்தது தான் ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல்ங்கிறது. ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா சர்வீஸோட லெவல் என்ன, 1 பாயிண்டா 2 பாயிண்டா 3 பாயிண்டா 5 பாயிண்டா, ஸோ அப்படிங்கிறது தான் அது. ஸோ அப்போ அதுல என்ன கோல்ஸ், என்ன இஷ்யூஸ், என்ன டார்கெட்ஸ், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் மூலமா பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு 1 or 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் இஷ்யூ, ஒரு இஷ்யூ பார்க்கலாம். ஸோ வந்து பிரசன்ட் லெவல் ஆஃப் ஆம்பியன்ஸ் நீட்ஸ் மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ the ambience means the atmosphere. அப்போ என்ன பண்ணணும், to keep the post office neat and clean to ensure the highest customer satisfaction and ambience. ஒரு கஸ்டமர் போஸ்ட் ஆஃபீஸ்ல வராது, வந்த உடனே டஸ்ட்பின் கிடக்குது, டஸ்ட்பின்ல குப்பையா இருக்கு, அந்த குப்பையோட எடுத்து வெளியே போடல, அது அப்படி நிரம்பி விழிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொன்னா அந்த கஸ்டமர் உள்ள என்டர் ஆகும் போதே அவருக்கு அந்த அட்மாஸ்பியர் வந்து பிடிக்காது. அதுக்கப்புறம் நம்ம என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிடிக்கிறோம் அப்படிங்கறது கூட காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அப்போ அப்படிங்கிறத ஒரு மெயினா இருக்கணும், ஆம்பியன்ஸ் அப்படிங்கிறத ஒரு மெயினா இருக்கணும். அப்போ நீங்க ப்ராஜெக்ட் ஏரோல கலர் கலரா பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் வைஸா என்ன இருக்கணும், உள்ளுக்குள்ள என்ன இருக்கணும், சும்மா வெறும் டிசைன் மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள எந்த மாதிரியான நீட்னஸ் கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல்ங்கிறதுக்குள்ள வருது. ஓகேங்களா? இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா லாஸ்ட் ஒன் பாருங்க, கரண்ட் ஸ்டாஃப் ஆட்டிடியூட் இன் போஸ்ட் ஆஃபீஸ் சிக்னிஃபிகன்ட்லி லோயர் தென் ஆஸ்பிரேஷன்ஸ். எதிர்பார்க்கறத விட
அவங்களுடைய ஆட்டிடியூட் வந்து ரொம்ப லோவா இருக்குது அப்படின்னு என்ன பண்ணலாம்? ஸோ interaction of staff with customers to enable the highest customer satisfaction on staff behavior. ஸோ சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு கொடுக்கலான்ற மாதிரி ஆக்டிவிட்டி போகும். அப்போ இஷ்யூ இது. அப்போ என்ன கோல்? இந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா சீங்க பாருங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர். ஸோ 10 பாயிண்ட்டுக்கு வந்து 8 பாயிண்டாவது இருக்கணும். நீங்க ஓவரால் பாயிண்ட் 10னா நம்ம டார்கெட் வந்து 8 பாயிண்ட்ஸ். இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்க, ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க, 10 பாயிண்ட்டுக்கு எவ்வளவு பாயிண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா ஆவரேஜா அவர் வந்து 8 பாயிண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ பர்சன்டேஜ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் அந்த டெய்லி செக்லிஸ்ட் ஆஃப் பிரிஸ்கிரிப்ட். ஸோ செக்லிஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும். ஸோ இந்த ஆஃபீஸ் சர்வீஸ் லெவலில் அது வந்து 95% வந்து டெய்லி வந்து அவர் வந்து அச்சீவ் பண்ணணும். சரிங்களா? பர்சன்டேஜ் ஆஃப் டிரான்சாக்ஷன் தட் எக்ஸீட் த டைம் நார்ம்ஸ் அஸ் கமிட்டட் இன் த சிட்டிசன் சார்ட்டர். ஸோ 10% வந்து இருக்கணும் அப்படிங்கிறதா. ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். ஸோ எவ்வளவு நேரம் இருக்கலாம் ஒரு கஸ்டமர் வந்து. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர் வந்து அது முன்ன சொன்ன மாதிரி தான். ஸோ 8 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது ஆட்டிடியூட் பேஸ்டு, ரெண்டு பேரும் நிறைய இன்ட்ராக்ஷன் பேஸ்டுல வந்து. ஸோ இதுக்கு என்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம்? ஒரு இதுல ஒண்ணு பார்க்கலாம். inefficient in the housekeeping arrangements அப்படிங்கிறது ஒரு இஷ்யூவா இருக்குது. அதாவது பிரசன்ட் லெவல் ஆஃப் ஆம்பியன்ஸ் நீட்ஸ் மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம இஷ்யூ சொல்லிட்டோம். அந்த இஷ்யூக்கு என்ன காரணங்களா இருக்கலாம், என்ன டிரைவர்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் கீப்பிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம சரியா பண்ணிடாம இருந்திருக்கலாம், ஆள் இல்லாம இருந்திருக்கலாம், அவங்களுக்கு சரியான அந்த அந்த வேஜஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம், இல்ல அவங்க 2 வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க, ஒரு வேலை நம்ம இங்க செஞ்சு இன்னொரு வேலை செஞ்சுட்டு அவங்க நம்ம டைமுக்கு வராம வேற டைமுக்கு வர மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? அண்டர்டேக் த த்ரூ த கிளீனிங் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ். ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதான் அந்த இருக்கிற இன்எஃபிஷியன்சியை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த போஸ்ட் மாஸ்டர் நாட் கிளியர்லி ஸ்பெசிஃபைடு. அப்போ கோடிஃபை அண்ட் ட்ராக் போஸ்ட் மாஸ்டர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் டு தி டெய்லி செக்லிஸ்ட் பிரிஸ்கிரைப்டு. அப்போ வந்து ஒரு போஸ்ட் மாஸ்டர் இது ஒரு செக்லிஸ்ட்ல ஒரு பாயிண்டா வச்சுக்கணும். ஆஃபீஸோட நீட்னஸ் எப்படி இருக்கணும், அந்த ஆம்பியன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு செக் பாயிண்ட் வச்சுக்கணும். அதை ஒரு டிக் பண்ணணும் டெய்லி. ஓகே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் அந்த செக்லிஸ்ட் வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 7 ஆக்டிவிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எல்லாமே நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஸோ லாஸ்டா வந்து இந்த லோ லெவல்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் இன் ஸ்டாஃப் அப்படிங்கிறத ட்ரைன் த எம்ப்ளாயிஸ் அதுதான் நம்ம பண்ண முடியும். ஸோ சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் வந்து ரேண்டமா இப்போ வரைக்கும் கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ நார்மலா டாக் கர்மயோகி ட்ரைனிங் வந்து ஓவரால் எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தாங்களா, இதெல்லாம் வந்து இப்போ வந்து அட்வான்ஸ்ட் லெவல். ஸோ ஆரம்பத்தில் வந்து சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்னு சொல்லிட்டு இருந்தது டாக் கர்மயோகி சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் இந்த மாதிரி இப்போ கொண்டு வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ட்ரைனிங் சாஃப்ட் ஸ்கில்ல ட்ரைனிங் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ எந்த காலத்துலயும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போறோம், வேலை செய்யறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு போனாலுமே கூட அங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்மளை வந்து டெம்ட் ஆக்கி ஸோ வேற மாதிரி நடந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து ரேண்டமா சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நம்ம சர்வீஸை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகணும்னா இது ஒரு மெயினா வந்து சொல்லலாம். நம்ம அவங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்துட்டே இருக்குன்னா ஒரு மாசம் ஒரு டைம்ல இல்லை, அட்லீஸ்ட் 2 years ஒன்ஸ் அப்படின்ற மாதிரியாவது ஒரு ஸ்டாஃப் வந்து ரொட்டீன்ல வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? சரி, இங்க அதெல்லாம் கொடுக்கல. நான் சொல்றது 2 years அப்படிங்கலாம் இங்க இல்லை. நீங்க அது ஒரு மைண்ட்ல எடுத்துக்கோனா. ஏன்னா கொஸ்டின் ஆன்சரா பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டக்குன்னு மைண்ட்ல வந்துடும். அப்படிலாம் எதுவும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொன்னது அது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டி என்ன பண்ணலாம், யாருக்கு அது கொடுத்துருக்குது அப்படின்ற மாதிரி போனது தான் இதெல்லாம். ஸோ ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல்ல மெயினா வந்து அது போஸ்ட் மாஸ்டர் செக்லிஸ்ட் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அது சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்போ 4மே நம்ம பார்த்தோம். ஸோ 4மே பார்த்துட்டோம். ஒரு மெயில் டெலிவரி செட் த கோர் ரைட்டு கீழே மெயில் டெலிவரி என்னவா இருக்கணும், சேவிங்ஸ் பேங்க்ல என்ன இருக்கணும், ரெமிட்டன்ஸ்ல என்னென்ன இருக்கணும், ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல்ல என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதுல என்ன கோல்ஸ், அதுல இஷ்யூஸ் என்ன, அந்த இஷ்யூஸ் சரி பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல. சரிங்களா? ரைட். அடுத்து வந்து பிராண்டிங், அதாவது லுக் அண்ட் ஃபீல்ல கொடுத்துக்கிற விஷயம் என்ன, பிராண்டிங். ஸோ பிராண்டிங்ல என்ன சொல்றாங்க, இன்சூர் த கன்சிஸ்டன்ட் பிராண்ட் இமேஜ் ஃபார் இந்தியா போஸ்ட் த்ரூ யூனிஃபார்ம் and exhaustive use of brand logos and signage across all post offices. So அதுக்கு என்ன ஆக்டிவிட்டிஸ், என்ன இம்ப்ளிமெண்டேஷன், என்ன டைம் லைன்ஸ் அப்படிங்கலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு பாயிண்ட் பார்த்தோன்னா டிஃபைன் த போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்யர்மெண்ட்ஸ், பிகம் த ஃபெமிலியர் வித் கார்பரேட் மேனுவல் ஆஃப் இந்தியா போஸ்ட், லிஸ்ட் ஆஃப் பிராண்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃபீஸ். ஒரு கார்பரேட் மேனுவல் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ் அப்படின்னு சொன்னா ஒரு கார்பரேட் கம்பெனி இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில டேர்ம்ஸ் இருக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி தான் இருக்கணும், ஒரே மாதிரி லோகோ இருக்கணும். இப்போ ரிலையன்ஸ்னா ஒரு லோகோ வச்சுக்கிறாங்களா, அப்போ ரிலையன்ஸ் மால் எங்கெல்லாம் இருக்கும் அந்த லோகோ வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு கார்பரேட் மேனுவல் வந்து ரெடி பண்ணணும் இந்தியா போஸ்ட்டுக்கு அப்படிங்கிறதா ஒரு முதல் பாயிண்ட் இருக்கு. அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன் அப்படிங்கிறது நிறைய கொடுத்துருக்காங்க.
ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேஜுக்கு இருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி வரோம் அப்படின்னு சொன்னா பிராண்டிங்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது இதுல வந்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நியூ இந்தியா போஸ்ட் லோகோ அப்படிங்கிறது இங்கதான் வந்துச்சு. ஸோ அதான் இதுதான். ஸோ இந்த பியாண்ட் த லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்துச்சு இல்லைங்களா. ஸோ அது வந்து இங்கதான் வந்திருக்கு. ஸோ அது என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸா வரலாம். ஸோ பேசிக் போஸ்ட் ஆஃபீஸ் பேசிக்ஸ் அப்படின்ற மாதிரி கூட வரலாம். ஐடி மாடர்னைசேஷன் இல்லாம ஒரு பொதுவான விஷயங்களா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஸோ அப்போ அந்த பிராண்டிங்ல 3 விஷயம். ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நியூ இந்தியா போஸ்ட் லோகோ. ஸோ இதுதான். ரெண்டாவது இன்டர்னல் பிராண்டிங், எக்ஸ்டர்னல் பிராண்டிங். ஸோ 3 விஷயம் இருக்குல்ல வந்து லோகோ சொல்லிட்டோம். ஓகே, இன்டர்னல் பிராண்டிங்ல என்னென்னலாம் இருக்கலாம்னா டிஸ்பிளே, மெட்டீரியல்ஸ். ஸோ டிஸ்பிளே அப்படிங்கிறதுல என்ன சவுண்ட் கவுண்டர் சைனேஜ், இன்ஃபர்மேஷன் போர்ட்ஸ். ஸோ அங்க எப்படி வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. மெட்டீரியல்ஸ்ல ஸ்டேஷனரி, ஒருத்தங்க ஆஃபீஸ் எழுத வராங்கன்னா உங்களுக்கு பேனா பென்சில் வச்சிருக்கீங்களா, எரேசர் வச்சிருக்கீங்களா. எரேசர் பென்சில் தேவைப்படாது, அட்லீஸ்ட் பேனா வச்சிருப்போம், ஒரு கயிறு கட்டி வச்சிருப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஸ்டேஷனரிஸ் என்ன கொடுக்குறோம் கஸ்டமர்ஸ்க்கு. யூனிஃபார்ம்ஸ் என்ன மாதிரி கொடுக்குறோம். ஸோ போஸ்ட்மேன் பேக்ஸ், சாரி இது வந்து இங்க சொல்லிக்கிற விஷயம் வந்து பிராண்டிங்ல நமக்கு அஃபிஷியலா கொடுக்குற விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஸ்டேஷனரி கொடுக்குறோம், யூனிஃபார்ம்ஸ் எப்படி கொடுக்குறோம், போஸ்ட்மேன் பேக் எல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா. இதெல்லாம் அந்த மெட்டீரியல்ஸ் கீழே வரும். சரிங்களா. எக்ஸ்டர்னல் பிராண்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சைனேஜஸ், நேம் போர்ட் அண்ட் ஸ்டாண்டிங் வெளியில இருக்கும் பாருங்க. எல்லா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா இருக்கும். எஸ்ஓல எல்லா எஸ்ஓல இருக்கும்லாம் சொல்ல முடியாது. நிறைய எஸ்ஓஸ் வந்து எங்கெல்லாம் வந்து ஓன் பில்டிங் இருக்குதோ அங்க எல்லாமே இது கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி எத்தனை போஸ்ட் ஆஃபீஸஸ் இந்த லுக் அண்ட் ஃபீல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை போஸ்ட் ஆஃபீஸ் சொன்னோம், 1367. ஸோ 1736 1736 போஸ்ட் ஆஃபீஸஸ், 1736 போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் இதை கொண்டு வந்துக்கிறாங்க. 18,600 போஸ்ட் ஆஃபீஸ்ல கோர் தான் கொண்டு வந்தோம். இப்போ எங்கெங்கெல்லாம் ஓன் பில்டிங் இருக்கு, எங்கெல்லாம் இதுக்கு அமைந்த இதை வைக்கிறதுக்கு சாத்தியமா இருக்குது அப்படின்ற மாதிரி நல்லா சொல்லுவாங்க. இந்த ஆஃபீஸ் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் ஆகுது, இம்ப்ளிமெண்ட் ஆகும் இந்த டேட்ல அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு மட்டும்தான் இது பொருந்தும். 1736 போஸ்ட் ஆஃபீஸஸ். ஸோ வந்து எக்ஸ்டர்னல் பிராண்டிங்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த பிஓ சைனேஜஸ், லெட்டர் பாக்ஸ் எப்படி இருக்கணும், வேன் இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்க பாருங்க, எக்ஸ்டர்னல் சைன் போர்ட் போஸ்ட் ஆஃபீஸ் நேம் போர்டு வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னா ஸ்டாண்டர்ட் சைன் போர்ட்ஸ் as shown in the diagram the ratio of the size will always 1:3. ஸோ அகலம் 1 இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு அடியா இருக்குது அப்படின்னு சொன்னா அதோட நீளம் வந்து 3 அடியா இருக்கணும். அகலங்கிறது ஹைட்னு எடுத்துக்கலாம், ஏன்னா போர்டு நிக்கிற மாதிரி தானே இருக்கு. ஸோ அப்போ வந்து ஹைட் அண்ட் வித் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஸோ அகலம் அப்படின்ற மாதிரி இந்த நீளம் எப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ நீங்க பார்த்தா தெரியுது இல்லைங்களா, 1:3 ரேஷியோல இருக்கணும். ஸ்பெசிபிக் கலர் காம்பினேஷன் வந்து ரெட் வந்து C20, M100, Y100, K0 அப்படிலாம் இருக்கும். ஸோ ஒரு ரெட் கலர் இருக்குன்னா நம்ம நார்மலா ரெட்னு சொல்றோம். அந்த ரெட்லயே நிறைய ரெட் இருக்கு இல்லைங்களா. பச்சை எடுத்தோம்னா கிளி பச்சை, ராமர் பச்சை, லைட் கிரீன் அப்படின்னு எத்தனையோ சொல்றோம் இல்லைங்களா. அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த காம்பினேஷன் ரெட்டுக்கு பேரு போஸ்ட் ஆஃபீஸ் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த காம்பினேஷன் இருக்கிற எல்லோக்கு பேரு போஸ்ட் ஆஃபீஸ் எல்லோ. ஸோ இது வந்து ஒரு காம்பினேஷன், ஒரு கெமிஸ்ட்ரியில சொல்லணும்ல, இந்த இதெல்லாம் இவ்வளவு ரேஷியோல இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி C20, M100, Y100, K0 அப்படிங்கிறது ஒரு காம்பினேஷன். ஸோ எல்லோ இருக்கு அப்படின்னு சொன்னா C0, M5, Y100, K0 அந்த ரேஷியோல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது 2 or 3 லாங்குவேஜஸ்ல வந்து இருக்கலாம். வில் பி ஆன் த ஸ்ட்ரைப் ப்ரொவைடட் ஃபார் த பர்பசஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இது ஃபுல்லா லோகோ இந்த ஸ்ட்ரைப்ல வந்து இருக்கும். ஸோ மினிமம் 2 லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து ஹிந்தி ஃபர்ஸ்டாவும் இங்கிலீஷ் நெக்ஸ்டாவும் இருக்கணும். ஸோ இதனால நோட் பண்ணிக்கோங்க, ஹிந்தி ஃபர்ஸ்டாவும் இங்கிலீஷ் வந்து செகண்டாவும் இருக்கணும். இன்கேஸ் 3 லாங்குவேஜஸ் எழுதுறீங்க, 3 லாங்குவேஜ் நான் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னா ரீஜனல் லாங்குவேஜ் ஃபர்ஸ்டாவும் ஹிந்தி செகண்டாகவும் இங்கிலீஷ் தேர்டாவும் இருக்கணும். இந்த ஆர்டர்ல இருக்கணும். ரீஜனல் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்ல ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் நேம், அடுத்து வந்து இப்போ ஈரோடுனா ஈரோடு போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ அடுத்து வந்து ஹிந்தியில, ஸோ இங்கிலீஷ்ல அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கணும். ஸோ போஸ்டல் இன்டெக்ஸ் நம்பர் வில் பி ஆடட் இன் த சைன் போர்ட் ஆஃப் த டெலிவரி போஸ்டர். லாஸ்ட்ல கடைசியில இந்த இடத்துல வந்து எழுதிருந்துருக்கணும். சரிங்களா. ஸோ இது வந்து 2 லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா இது வந்து 2 லாங்குவேஜ் தான். ஸோ இதுல என்னடா 2 லைன்ல இருக்கிற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து 3 லாங்குவேஜ் இருக்கிற மாதிரி. ஸோ 2 லைன்ல ஃபர்ஸ்ட் ரீஜனல் லாங்குவேஜ் ஹிந்தி, அப்புறம் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா. ஸோ 2 லாங்குவேஜ் போடுறாங்கன்னா ஹிந்தி ஃபர்ஸ்ட், இங்கிலீஷ் செகண்ட். 3 லாங்குவேஜ் போடுறாங்கன்னு சொன்னா ரீஜனல் லாங்குவேஜ் ஹிந்தி, இங்கிலீஷ், அப்புறம் பின்கோடு வந்து காமனா இருக்கும். ஸோ 1:3 ரேஷியோல இருக்கணும். போஸ்ட் ஆஃபீஸ் ரெட், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லோ அந்த கலர் பேரு.
ஸோ நார்மலா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அது என்ன கலரு, எல்லோ கலர் அப்படின்னா எல்லோ, போஸ்ட் ஆஃபீஸ் எல்லோ, நார்மல் எல்லோ, அது மாதிரி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா நாம செலக்ட் பண்ணது போஸ்ட் ஆஃபீஸ் எல்லோ அப்படின்னு செலக்ட் பண்ணணும். ஏன் போஸ்ட் ஆஃபீஸ் தனியா எல்லோ இருக்கா, இப்ப நம்ம தெரியலன்னா நம்ம தோணாது போஸ்ட் ஆஃபீஸ் எல்லோ அப்படிலாம் எல்லோல இருக்க வாய்ப்பு இல்லை, வேற எல்லோ கொடுப்போம் அப்படின்னு கூட நீங்க கொடுக்கலாம் இல்லையா. ஸோ அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எல்லோ அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் போர்டு அப்படிங்கிறது தேர் 4 டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் போர்ட்ஸ் வந்து இருக்கு போஸ்ட் ஆஃபீஸ். ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்லயும், ப்ராஜெக்ட் ஆஃபீஸ்ல எல்லாத்துலயும் சிட்டிசன் சார்ட்டர் அப்படிங்கிறது இருக்கும். சிட்டிசன் சார்ட்டர், ஹவர்ஸ் ஆஃப் பிசினஸ், பப்ளிக் நோட்டீஸ் போர்டு, அட்வர்டைஸ்மெண்ட், இந்த மாதிரி 4 போர்டு இருக்கும். இந்த ஈச் இன்ஃபர்மேஷன் போர்டு ஷுட் பி 4:3 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கணும். ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 4:3 அப்படிங்கிறதுல இருக்கணும். சரிங்களா, 4 வந்து ஹைட்டு, ஸோ இது வந்து 3 வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ as shown in the diagram, ஸோ பிக்சர்ல பாருங்க இருக்கா, ஸோ அந்த மாதிரி இருக்கணும். The wings of the corporate symbol will be painted in post office yellow. அது ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சதுதான். Over the post office red stripe on the top, the relevant text will appear on the right side of the same stripe. ஸோ இந்த இடம் இங்க பாருங்க, இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து எல்லோ வரணுமா ரெட் வரணும். ஸோ இந்த இடத்துல அது என்ன போர்டு, ஹவுஸ் ஆஃப் பிசினஸ்னா அங்க மென்ஷன் ஆயிருக்கணும். சிட்டிசன் சார்ட்டர்னா இங்க தான் சிட்டிசன் சார்ட்டர் மென்ஷன் ஆயிருக்கணும். கீழே வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெட் இருக்கணும். இங்க வந்து ரெட் வந்துன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரெட் தான். இது வந்து 3 ஷேடு வந்து இருக்கும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃப்ரெண்டா இருக்கு நல்ல ஷேடு. 3 shades ஆஃப் ரெட் வில் ரன் அக்ராஸ் த பாட்டம் போர்ஷன். இந்த இடத்துல இங்கே தெரியும் பாருங்க, 3 ஷேடு இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரே ஷேடா இருக்காது வந்து. சரிங்களா, ஸோ இது போஸ்ட் ஆஃபீஸ் எல்லோ, போஸ்ட் ஆஃபீஸ் ரெட், டெக்ஸ்ட் இங்க வரணும். கீழே வந்து பாட்டம் ஸ்ட்ரைப்ல வந்து 3 ஷேடு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொன்றுல இருக்கும். அது என்ன நேமுங்கிறது இங்க வந்து கண்டென்ட் வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் போர்ட்ஸ் இருக்கு. அது என்னங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம். என்ன ரேஷியோல இருக்கும், 4:3 ரேஷியோல இருக்கும். அது வந்து கீழே ஒரு ஸ்ட்ரைப் வந்து ரெட் ஸ்ட்ரைப் இருக்கும், 3 shades ஆஃப் ரெட் ஸ்ட்ரைப் வந்து இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து யூனிஃபார்ம் மெட்டீரியல்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, அதுல வந்து என்னன்னா ஜாக்கெட் ஃபார் த கவுண்டர், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ஜாக்கெட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. போஸ்ட்மேன் டெலிவரி பேக் கொடுக்கறது அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு வந்து ரெட் வந்து என்ன காம்பினேஷன் இருக்கணும், the நியூ இந்தியா போஸ்ட் லோகோ should be clearly visible. அந்த இந்தியா போஸ்ட் லோகோ வந்து கிளியரா விசிபிள் ஆகிற மாதிரி இருக்கணும் ரெண்டுலையுமே அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஸோ இதான் அந்த பேக், இதான் அந்த ஜாக்கெட் வந்து கொடுத்துக்கிறாங்க. இதுல வேற எதுவும் பெருசா ஒரு ரேஷியோலாம் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, ஸ்டாண்டில 2 வேரியன்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு வந்து ஷார்ட்டர் ஸ்டாண்டிங், இன்னொன்று டாலர் ஸ்டாண்டிங். சின்னதா இருந்தா சின்ன ஸ்டாண்டிங், பெருசா இருந்தா பெரிய ஸ்டாண்டிங், அவ்வளவுதான். ரெண்டு வேரியன்ட். ஸோ இந்த 2 வேரியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டாலர் ஸ்டாண்டியா இருக்குது. ஸோ இங்க வந்து சைஸ் ஆஃப் த ஸ்டாண்ட் யூஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் பிஓ போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ என்னன்னா ஜிபிஓ அண்ட் ஹெச்பிஓ வில் யூஸ் த டாலர் ஸ்டாண்டிஸ். ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸஸ் அண்ட் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸஸ் வந்து டாலர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதர் டைப்ஸ் ஆஃப் பிஓஸ் மே பி கன்சிடர்ட் ஃபார் த ஷார்ட்டர் ஒன்ஸ். ஸோ இது சரிங்களா. ஸோ அப்போ டாலர் ஸ்டாண்ட் இருக்குன்னா அதோட ரேஷியோ என்னவா இருக்குன்னா 16 feet by 4 feet. ஸோ 16 அடி ஹைட்டும் 4 அடி அகலமும் இருக்கிற மாதிரி இருக்கும். 16 into 4. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே பாதி, அதுல அப்படியே டவுன் பண்ணிக்கோ by 2 எல்லாமே. ஷார்ட்டர் ஸ்டாண்ட் வந்து இதுல 16 இருக்குன்னா இங்க 8 இருந்தா போதும். இங்க 4 அடி அகலம் இருக்குன்னா இங்க 2 அடி அகலம் இருந்தா போதும். ஸோ 8 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 16க்கு 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இது 8க்கு 2 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மெட்டீரியல் ஃபார் போத் இஸ் ஏசிபி, அலுமினியம் கம்போசிட் பேனலா இருக்கணும். அது வந்து அந்த மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கணும்னா இதுதான் ஏசிபியா இருக்கணும். கலர் இஸ் சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ரெட், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லோ. இம்பார்ட்டன்ட் சர்வீசஸ் அவைலபிள் இன் தட். என்ன எழுதியிருக்கோம் சார் எல்லாம் ரைட்டு, அதில் என்ன எழுதிருக்கோம்னா என்ன சர்வீஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கறத வந்து சுட் பி ஹைலைட்டட் இன் த ஸ்டாண்டிங் இன் ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி. எந்த ப்ரையாரிட்டியில நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கறத வந்து எழுதிருக்கும். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து ஸ்டாண்டி இருக்குது. ஸோ இந்த ஸ்டாண்டில வந்து 2 ஸ்டாண்டி இருக்கு. டாலர் ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஜிபிஓ ஹெச்பிஓல வந்து வைப்பாங்க. ஷார்ட்டர் ஸ்டாண்டிங் மற்ற இடத்துல வைப்பாங்க. டாலர் ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது 18:16:4 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கும். அதாவது 16 அடி ரேஷியோல இல்ல, இது ரேஷியோனா 32 எட்டு வைக்கலாமா அப்படிலாம் இல்ல. ரேஷியோன்னு அது சொல்லவே கூடாதுன்னு சொல்ல போனா டைமென்ஷன் வந்து அது வந்து 16க்கு 4 அப்படின்னா அவ்வளவுதான் இருக்கணும். 16 அடி 4 அடி தான் வைக்கணும். டாலர் ஸ்டாண்டியா இருக்குது அப்படின்னு சொல்லி சரி, ஷார்ட்டர் ஸ்டாண்டியா இருக்குது அப்படின்னா அதுல அப்படியே பாதி 8க்கு 2 அப்படின்னா 8 அடிக்கு 4, 8 அடிக்கு 2 அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, ஓகே. லெட்டர் பாக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் இங்க 4 வேரியன்ட் இருக்கு. ஸ்டாண்டில் எப்படி 2 வேரியன்ட் இருக்கோ அது மாதிரி லெட்டர் பாக்ஸ்ல 4 வேரியன்ட் இருக்கு. அதுல 3 வந்து 3 ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க. வந்து 3 டைப்ஸ் வந்து ஸ்டாண்டிங்ல இருக்கு. இங்க பாருங்க பிக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய பார்த்துருப்போம் லெட்டர் பாக்ஸ் எல்லாம், பட் என்ன டைப்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. சரிங்களா, ஸோ வந்து 3 ஸ்டாண்டிங்ல வந்து இருக்கும் பாருங்க. ஒன்னு வந்து ஹேங்கிங். ஸோ இது காலங்காலமா நம்ம கிட்ட இருக்கிறது போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னாவே நமக்கு இதுதான் டக்குன்னு தோணும்.
ஒரு குழந்தைங்க போய் போஸ்ட் பாக்ஸ் வரைங்க அப்படின்னு சொன்னாங்க, அந்த குழந்தைங்க வந்து ஒரு நார்மலா இருக்கு. இப்பெல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சதுனால வித்தியாசமா வரைகிறாங்க. நார்மலா இருக்கிறது இதுதான் ஹேங்கிங் அப்படிங்கிறது. எங்க வேணாலும் நம்ம ஒரு ஆணி அடிச்சு நம்ம அதை ஹேங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒண்ணு. மீதி எல்லாமே ஸ்டாண்டிங். என்ன சொல்றாங்க, ஆல் லெட்டர் பாக்ஸஸ் should have the post office red color. அந்த கலருக்கு பேர் போஸ்ட் ஆஃபீஸ் ரெட். The only exceptions are green and blue letter boxes meant for local and metro city letters. லோக்கல் அண்ட் மெட்ரோ சிட்டி லெட்டர் இருக்குது, சிட்டி லெட்டர்ஸா இருக்குதுன்னா அந்த மாதிரி கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. பட் பிக்சர்ஸ் இது கொடுக்கல. ஓகே, கார்பரேட் சிம்பிள் அண்ட் கார்பரேட் நேம் ஷுட் பி ப்ராமினென்ட்லி டிஸ்பிளேட் அஸ் ஷோன். நம்ம அதை எழுதணும், இந்த லோகோவையும் அந்த இந்தியா போஸ்ட் அப்படிங்கிறதையும். அவர் பிளேட் டு டைம் ஆஃப் கிளியரன்ஸ் வந்து அங்கே எழுதி இருந்திருக்கணும். சரிங்களா? ஸோ ஐடி நம்பர் ஆஃப் த லெட்டர் பாக்ஸ் வில் அப்பியர் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த பாக்ஸஸ். ஸோ அதுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு போஸ்ட் நம்பர் இருக்கும் 1 2 3 அந்த மாதிரி. ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து ஐடி நம்பர்ஸ் அப்படிங்கிறது அதில் மென்ஷன் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்கனைசேஷன் பிராண்டிங்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த குவாலிட்டி செக், ஸோ இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஸோ இதெல்லாம் வந்து பிராண்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 3 விஷயம். நியூ இந்தியா போஸ்ட் லோகோ, இன்டர்னல் பிராண்டிங், எக்ஸ்டர்னல் பிராண்டிங். இன்டர்னல் பிராண்டிங்ல டிஸ்பிளே, கவுண்டர், சைனேஜ், இன்ஃபர்மேஷன் போர்டு ரெண்டையும் சொன்னோம். ஸோ சைனேஜ் எப்படி இருக்கணும், இன்ஃபர்மேஷன் போர்ட்ஸ் எப்படி இருக்கணும். மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷனரி என்ன, யூனிஃபார்ம்ஸ் என்ன, போஸ்ட்மேன் பேக் என்னங்கிறத பார்த்தோம். எக்ஸ்டர்னல் ஆஃபீஸுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா சைனேஜ் போர்டு வந்து எப்படி இருக்கணும், லெட்டர் பாக்ஸஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வேன் பத்தி பிக்சர்ஸ் கொடுக்கல, பட் நீங்க நார்மலா வேன் அந்த அதே போஸ்ட் ஆஃபீஸ் ரெட், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லோ சிம்பிளோட இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு விஷயம். ஸோ அடுத்து வந்து பிராண்ட் டெக்னாலஜி அதே மாதிரி தான். ஸோ ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன, இன் டைம்லைன் என்ன அப்படிங்கிறது. ஸோ டெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன, சாஃப்ட்வேர்ஸ் உள்ள கொண்டு வரது தான் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரே ஒரு ஸ்டெப்ஸ் மட்டும் பார்க்கலாம். கெட் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், சர்க்குலேட், கால்குலேட் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன வேணும், என்ன தேவை ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு. ஏதாவது கம்ப்யூட்டர் கொடுக்கணும், அதுக்கு கீபோர்ட் கொடுக்கணும், மவுஸ் கொடுக்கணும், பிரிண்டர். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அப்போ அதை கொடுக்கணும்னா அதை ஒர்க் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் என்ன வேணும். ஸோ அப்போ என்ன இருந்துச்சு, எம்எம் சாஃப்ட்வேர்ஸ், மேரூட் மில்லினியம் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னும் சதேபோ சாஃப்ட்வேர்ஸ் இருந்துச்சு. அதை எப்படி எல்லாம் மாடிஃபை பண்ணலாம், எந்த மாதிரியான அப்டேட்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் டெக்னாலஜி அப்படிங்கிறது. ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா இந்த 2 சாஃப்ட்வேர் தான். அப்புறம் இஎம்ஓ சாஃப்ட்வேர் அப்படின்னு சில சாஃப்ட்வேர்ஸ், கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. பட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் வந்து கொண்டு வரதுக்கு பேர் டெக்னாலஜிக்குள்ள வரும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ என்னென்ன ட்ரைனிங்ஸ் வந்து ஸ்டாஃப்ஸ் கொடுக்கணும், ஸ்டாஃப்ஸே மாத்துறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். அப்போ அந்த இருக்கிற ஸ்டாஃப்ஸுக்கு கம்ப்யூட்டர்னா என்ன, கீபோர்ட்னா என்ன, மவுஸ்னா என்ன, எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ வரக்கூடிய நியூ ரெக்ரூட்மெண்ட்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க எல்லாமே பயங்கரமா டெவலப் அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற லெவலுக்கு நாலேஜோட வராங்க. பட் 2008ல இருக்கிற எம்ப்ளாயிஸ்ல நிறைய சீனியர் எம்ப்ளாயிஸ்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் என்ன அப்படின்னு அப்பதான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லையா, அவங்க ஆப்ரேட் பண்ணி ஆகணும். அதுக்காக வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியாதுன்னு சொல்லி அனுப்ப முடியாது இல்ல. அப்போ அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுங்கிறது அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது. அப்போ அவங்களுக்கு அந்த ட்ரைனிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று மட்டும் பார்க்கலாம். அவேர்னஸ் ஃபார் சேஞ்ச் ஏஜென்ட்ஸ், அவேர்னஸ் ஃபார் டிவிஷனல் ஹெட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க லெவல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, நம்ம கீழ்மட்ட லெவல்ல இல்ல. சேஞ்ச் ஏஜென்ட்ஸ் நம்ம என்ன சொன்னோம், அவங்க அந்த லீடர் கீழே இருப்பாங்கன்னு சொன்ன இல்லைங்களா, அவங்களுக்குல இருந்தே ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்களுக்குமே அந்த அவேர்னஸ் கொண்டு வரணும்ங்கிறது ஆரம்பிக்கிறாங்க. போஸ்ட் மாஸ்டர், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ல இருந்து எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிறத. ஃபில் அப் ஸ்டாஃப் கேப்ஸ், ஸோ ஃபில் அப் த வேகன்சிஸ் இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் ஃபில் அப் பண்ணணும். ஏன்னா 4 பேர் வேலை செய்யற ஆஃபீஸர் 2 பேர் வேலை செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க எப்படி கத்துக்கிட்டு எப்படி வேலை செய்வாங்க. அப்ப 4 பேர் வேணும் அப்படின்ற மாதிரி வேகன்சி எல்லாம் ஃபில் அப் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், ரிவார்டிங் ஹை பெர்ஃபார்மன்ஸுக்கு ரிவார்ட் கொடுக்கறது இப்பெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, ரிவார்டு, அவார்ட், சர்க்கிள் லெவல், ரீஜனல் அவார்ட்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆனது தான். இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ் 1.4 2.4. ஸோ அப்படி ஒவ்வொன்றுக்கும் என்ன கொடுக்கலாம், WTC ஃபீல்டு ட்ரைனர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அங்கங்க WTC கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம், அங்கே ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து அவங்களுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் எவ்வளோ கொடுக்கலாம், TAD எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாமே கொண்டு வந்துருக்காங்க. என்ன ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் ஆக்டிவிட்டிஸ் பேஸ்ல கொண்டு வந்துருக்கிறதா. ஸோ ரிவார்ட் ஹை பர்ஃபார்மிங் போஸ்ட் ஆஃபீஸ்ல என்ன கொடுத்துறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1 week ஃபாரின் ட்ரைனிங் டு போஸ்ட் மாஸ்டர், PA, போஸ்ட்மான், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபீல்ட் ட்ரைனருக்கு. செகண்ட் அண்ட் தேர்ட் பிரைஸ் வந்து கேஷ் அவார்ட்ஸ் ஃபார் த என்டையர் ஸ்டாஃப் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ். பேசிஸ் ஆஃப் த செலக்ஷன் ஆஃப் ஹை பர்ஃபார்மிங் போஸ்ட் வந்து ப்ளீஸ் ரெஃபர் டு த கிரைட்டீரியா ஃபார் எக்ஸலிங். ஸோ அது வந்து கிரைட்டீரியா இருக்கும் போல இருக்கு, அதை இந்தியா பொறுத்தவரை டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இப்போ இல்லை, அதனால நான் படிக்க தேவையில்லை, விட்டுறலாம்.
அப்ப இருந்திருக்கு பாருங்க, ஃபாரின் ட்ரிப் ஒன் டைம் போகலாம், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஒவ்வொரு ட்ரைனிங் டிபார்ட்மெண்டல் சாஃப்ட்வேருக்கு ட்ரபிள் ஷூட்டிங் பண்றதுக்கு யாருக்கு எவ்வளவு நாள் ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து எங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெலிவரி ஸ்டாஃபா இருக்கிறாங்கன்னா 6 செஷன் கொடுக்கணும், 75 மினிட்ஸ் ட்ரைனிங் கொடுக்கணும், 6 நாளுக்கு கொடுக்கணும். WTC லோக்கல் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சென்டர் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எங்க கொடுக்கணும்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஸோ லாஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பிராண்டிங்லயே பாதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள அது உள்ள வெளியே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உள்ள நுழைஞ்ச உடனே கஸ்டமர் கண்ணுல டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணும் இல்லைங்களா? ஸோ அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுதான் லுக் அண்ட் ஃபீலை வந்து கொண்டு வந்தது. ஒரு ப்ராஜெக்ட் ஏரோ அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நம்ம ரெட் கலர், ஒயிட் கலர், எல்லோ கலர் கண்ணு முன்னாடி வருது, போஸ்ட் ஆஃபீஸ் அப்படியே ஒயிட் கலரா மேல வந்து ரெட் கலர் பார்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா அது இந்த ப்ராஜெக்ட் ஏரோ ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதா இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ஸோ பிக்சர்ஸ்ல போயிடலாம். ஸோ இங்க பாருங்க, கொஞ்சம் நிறைய விஷயம் இருக்கும், கொஞ்சம் முடிச்சிடலாம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டீரியர் என்ன இருக்கும், இன்டீரியர் என்ன, அசசரிஸ் என்ன அப்படிங்கிறதா. ஸோ எக்ஸ்டீரியர்ல வந்து கலர் ஸ்கீம் ஃபார் வால்ஸ். ஒரு போஸ்ட் ப்ராஜெக்டர் ஆஃபீஸ்ல வால் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வால் என்ன கலர்ல இருக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணணும். சரிங்களா? இன்டீரியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஸ்பிளே, கலர் ஸ்கீம் ஃபார் வால்ஸ் அண்ட் ஃப்ளோருக்கு என்ன கலர் இருக்கணும், இன்ஃபர்மேஷன் போர்டு சைனேஜ் வந்து என்ன கலர்ல இருக்கணும், ஃபர்னிச்சர் வச்சுக்கிறீங்களா, கவுண்டர் இருக்கிறீங்க, ரைட்டிங் லெஜஸ் இருக்கு, கப்போர்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்ன கலர்ல இருக்கணும் அப்படிங்கிறது. அசசரிஸ் பொறுத்தவரை கஸ்டமர் வெயிட்டிங் பெஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, நிறைய போஸ்டர் இன்னும் பாத்தீங்கன்னா அந்த கிரே கலர் பெஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த கிரே கலர் பெஞ்சஸ் தான் போடணும். கவுண்டர் ஸ்டாஃப் சேர் வந்து எந்த மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். ஹால் அண்ட் கவுண்டர் லைட் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா நிறைய போஸ்டர்ல பாத்தீங்கன்னா நல்லா மொத்தமா இருக்கும். ஸோ நம்ம தலைக்கு மேல விழுந்துற மாதிரி நல்லா ஹைட்டா மேல இருந்து நல்லா கீழே தொங்க விட்டு இருப்பாங்க, நமக்கு அந்த லைட் வெளிச்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லி. ஸோ இதுல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, கலர் ஸ்கீம் வந்து வால்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலர் இருக்கணும். வால் ஹைலைட்ஸ் எட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ரெட் கலர்ல இருக்கணும். விண்டோஸ் அண்ட் டோர்ஸ்ல வந்து ஒயிட் கலர்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ கலர் ஸ்கீம் இன்னும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வால்ஸ் ஒயிட், ஃப்ளோர்ஸ் வந்து இந்த கலர். வால் ஃபேசிங் த ரைட்டிங் லெட்ஜ். ஸோ இன்னர் வால்ஸ் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் ஒயிட் டு ரெஃப்ளெக்ட் த லைட் அண்ட் டு மேக் த பப்ளிக் ஸ்பேஸ் லுக் பிக்கர் தென் வாட் இட் இஸ். இப்படி இருந்தா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி சொல்றாங்க. என்னன்னா, அதாவது லைட் இருக்குது, அந்த ஃபுல்லா ஒயிட்டா இருக்குன்னா நம்ம ஹால் வந்து ரொம்ப பெருசா தெரியும், ரொம்ப பெரிய ஒரு இடமா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையுடைய அடிப்படையில தான் அந்த மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. ஃப்ளோரிஸ் என்ன கலர் அப்படின்னா ஷூவெட் கலர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கலர், ஸோ கலர் டு மேட்ச் த வால்ஸ், அந்த வால் கலருக்கு மேட்ச் பண்ற மாதிரி இந்த ஃப்ளோர் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த வால் ஃபேசிங் ரைட்டிங் லெட்ஜ் இஸ் கலர்டு எல்லோ. ஸோ இது நாங்கள் பிக்சர் பின்னாடி இருக்கு பாருங்க. ஸோ இங்க பாருங்க, இது ரைட்டிங் லெட்ஜ் வச்சு எழுதுறாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கலர் வந்து அந்த இடத்த வந்து சொல்றதுக்காக அந்த எல்லோ கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. The wall facing writing ledge is colored yellow to provide a bright spot on the otherwise all white background and will getting spoiled by gum ink அந்த மாதிரிலாம் இல்லாம அந்த இடத்துல ஏதாவது இருக்குன்னா நம்ம ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஒரு மார்க் பண்ற மாதிரி அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா மற்ற இடம்லாம் ஒயிட்டா இருக்கு இல்லைங்களா, ஸோ அது ஒயிட்ல வந்து இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இங்க பாருங்க, இந்த கலர் பிக்சர்ஸ் பின்னாடி இருக்கும். Interior வந்து the wall facing writing ledge is colored yellow, provide a bright spot on otherwise all white background and will, அதான் முன்னாடி சொன்ன பாயிண்ட் தான். wall facing the right ledge floor வந்து. ஃபர்னிச்சர் பொறுத்தவரை கஸ்டமர் சர்வீஸ் கவுண்டர் பொறுத்தவரை எப்படி இருக்கணும் அப்படி மாதிரி கொடுத்துருவாங்க பாருங்க. இது பிக்சர் பின்னாடி இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூ, முன்னாடி பாக்குறாங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். பின்னாடி வியூ வந்து அதாவது நம்ம சைடு கஸ்டமர் சைடு வந்து அந்த மாதிரி இருக்கும். ரியர் வியூ அப்படிங்கிறது நாம உட்கார்ந்து இருக்கிறோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. So interior counters are designed furnished with the combination of pure red shade and lamination and steel shade lamination. So இந்த வந்து ரெட் வந்து பாருங்க, போஸ்ட் ஆஃபீஸ் ரெட், இங்க வந்து ஸ்டீல் ஷேடு. ஸோ இட்ஸ் அலுமினியம் தான், ஏசிபின்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, பட் அந்த பார்த்தா ஒரு இரும்பு மாதிரி அந்த ஷேடு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்டீரியர் பிராண்டிங் ஃபர்னிச்சர். ஸோ ஒரு வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 5 கவுண்டர் இருக்குன்னா இப்படி வந்து இப்படி அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபர்னிச்சர் பொறுத்தவரை கஸ்டமர் ரைட்டிங் லெட்ஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும். ஸோ முன்னையும் நம்ம சொன்னோம், ரைட்டிங் லெட்ஜ் இஸ் ரெட் அண்ட் ஸ்டீல் கிரே இன் கலர். ஸோ இங்க பாருங்க ரெட்டு, இங்க ஸ்டீல் கிரே. இட் ஹேஸ் செல்ஸ் ஃபார் த கீப்பிங் ஃபார்ம்ஸ், இந்த இடத்துல ஃபார்ம்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஆஃபீஸ்ல இருக்கும், இன்னும் இருக்கும்.
பார்த்துக்கோ. கீழே இந்த இடத்துல பாருங்க சில்ஸ் இங்க இருக்கு. வேஸ்ட் பேப்பர் பேஸ்கெட். ஸோ இது கீழே இங்க இருக்கு இல்லைங்களா? ஸோ அது த்ரோயிங் த வேஸ்டட் பேப்பர் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் வந்து போட்டுக்கலாம். இது வந்து 19 mm பிளாக் ஆஃப் போர்ட்ஸ் ஃபினிஷ்டு வித் காம்பினேஷன் ஆஃப் பியூர் ரெட் அண்ட் ஷேட் லேமினேஷன், பியூர் ரெட் ஷேட் லேமினேஷன் அண்ட் ஸ்டீல் ஷேட் லேமினேஷன்ல வந்து பண்ணிருக்காங்க. ரெட் வந்து போஸ்ட் சர்வீஸ் ரெட், இது ஸ்டீல் ஷேட் லேமினேஷன் ஏசிபி. ஸ்டோரேஜ் கப்போர்ட்ஸ். ஸோ இது அதே சேம் மெட்டீரியல்ல வந்து பண்ணிருக்காங்க, ரெட் ஸ்டீல் ஷேட் லேமினேஷன். Furniture, visitor bench பாருங்க கிரே கலர்ல. The benches are made of steel and or steel gray in color. Steel gray அதுக்கு பேரு, அந்த கலருக்கு பேரு steel gray, not normal gray, steel gray. The steel provides strength and longevity to the benches. Steel gray color matches with the floor as well as with the counters. இந்த floor color வந்து கிரேன்னு சொன்னோம் இல்லைங்களா? floor color வந்து நார்மல் கிரே, இந்த பெஞ்ச் வந்து ஸ்டீல் கிரே. ஸோ ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக கவுண்டர் ஸ்டாப் சேர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், லைட்டிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அப்படின்ற மாதிரிலாம் 1 by 1 கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிளியரா பார்த்த பிறகு நமக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ செட் த கோர் ரைட்னா என்ன, லுக் அண்ட் ஃபீல் அப்படின்னா என்னன்னு நம்ம தெளிவாக புரிஞ்சிருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து ரெண்டே ஒரு விஷயம், அதுல என்னென்ன இருக்குது ப்ராஜெக்ட் ஏரோ அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்துருப்போம் இதுல. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஏரோல என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம தெளிவாக பார்த்துருக்குறோம். எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ அந்த மாதிரியும் என்ன விஷயங்கள் தேவையோ அதை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். இதோட இந்த செஷன் வந்து முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா சார் இப்ப கேட்பாரு. தேங்க்யூ கணேசன், தேங்க்யூ வெரி மச் கணேசன். ஆக்சுவலா இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் ஏரோன்றது இட் இஸ் எ பிகினிங் ஆஃப் த மாடர்னைசேஷன். ரொம்ப அழகா இந்த ப்ராஜெக்ட் ஏரோல என்ன இருந்தது, ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கணும், நம்முடைய நேச்சர் ஆஃப் கல்ச்சர் ஆஃப் ஒர்க்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி கஸ்டமர் சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரீலூடு தான் அது, ஒரு ஆரம்ப துவக்கம் தான் அது. அடுத்து வரக்கூடிய ஐடி மாடர்னைசேஷன் 1 and 2 தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமானது. முதல்ல பேசிக் நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம தெரிஞ்சாதான் அடுத்து வரதுக்கு ஈஸியா இருக்குன்றதுக்காக டுக் ஆல் பெயின். அதுல ப்ராஜெக்ட் ஏரோவோ ரொம்ப கிளியரா கணேசன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. உங்க எல்லாருக்கும் புரியும். சில நேரங்கள்ல வந்து இது கொஞ்சம் குழப்பமா கூட இருக்கலாம். அதாவது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட வித்தின் 1 hourல நேச்சுரலா கொஞ்சம் குழப்பமா கூட இருக்கலாம். அவங்க நீங்க ஒன்ஸ் அகைன் அந்த ஸ்லைடெல்லாம் நீங்க கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்க. இந்த ஸ்லைடெல்லாம் நீங்க திருப்பி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேசிக் தெரியும். எப்படி வந்து 2008ல ப்ராஜெக்ட் ஏரோ ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் 2023 கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய ஒர்க்கை நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பத்தி உங்களுக்கு தெரியும். பிரமிப்பே ஏற்படும் அது. அதனால எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல எல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸுக்கு தயாராகுங்க. ரொம்ப நல்லா பண்ணீங்க கணேஷ், ரொம்ப நன்றி கணேஷ். அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம். அடுத்த கிளாஸ் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு இருக்கும். பெரும்பாலும் பிஓ கைடா இருக்கும், கிருத்திகா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை மணிக்கு மீட் பண்ணலாம். அதான் சனிக்கிழமை அன்னைக்கு கிருத்திகா மேடம் எடுப்பாங்க. அதனால நீங்க வந்து எல்லாரும் இது வரைக்கும் நம்ம நடத்தின போர்ஷனை ஒரு தடவை நீங்க திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்த இதுக்கு நீங்க தயாராகுங்க. சைமல்டேனியஸா அந்த புக்கையும் பாருங்க, புக்கையும் ரெஃபர் பண்ணுங்க. அந்த நம்ம புக்கையும் ரெஃபர் பண்ண இதையும் பார்க்க டெஃபினட்டா உங்க நாலேஜ் வந்து கொஞ்சம் நிறைய என்ரிச் பண்ண முடியும். மகராஜன், நீங்க ஒரு 2 வரை இந்த நம்ம கிளாஸை பத்தி சொல்லுங்க. இது வரைக்கும் ஒண்ணுமே பேசல நீங்க. அனைவருக்கும் வணக்கம். தலைவர் சொன்ன மாதிரி கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒண்ணு, அவங்க நடத்தும் போது நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி ஜிஸ்டா இல்ல ஹின்ஸா இல்ல நோட்ஸா அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவங்க எவ்வளவு டீடைல் பண்றாங்களோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளோட மெட்டீரியல்ல இருக்குது. ஸோ புக்கையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு அந்த புக்கை வந்து நோட்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு செஷன் தான் நம்மளுடைய இந்த ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ புக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி அதை வச்சுக்கிட்டே நீங்க இந்த கிளாஸஸையும் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறது ஈஸி. மேபி உங்களால ரைட்டிங்ல நோட்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு புக்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ புக்ஸ் தேவைப்படுறவங்க 500 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணீங்கன்னா ஸோ புக்கு டெஸ்பேச் பண்ணி விட்ருவோம் உங்களுடைய போஸ்டல் அட்ரஸ்க்கே. ஸோ வேணுங்கிறவங்க புக்குக்கு மணி ஆர்டர் அனுப்பி விடுங்க. ஸோ தவறாம ஒரு கிளாஸ் விடாம எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா இந்த டைம் காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்க போது, வேகன்சி கம்மியா தான் இருக்க போகுது. ஏன்னா லாஸ்ட் இயர் வரைக்குமே நிறைய ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சுது. ஸோ இந்த இயர்ல வந்து கொஞ்சம் கம்மியா தான் உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ற மக்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும்.
ஸோ போஸ்ட் பண்ண எம்டிஎஸ்ல எக்ஸாம் கூட அந்த டைம் வந்து சர்க்கிள் லெவல் மெரிட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்துச்சுன்னா ஹைலி குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் த்ரூ ஆக முடியும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, கிளாஸில் தவறாமல் அட்டன் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரி ஒன். சாட்டர்டே அன்னைக்கு நம்ம திருப்பி மீட் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ மகராஜ். தேங்க்யூ கணேசன். தேங்க்யூ சார்.